நான் எப்பவும் சொல்ற மாதிரி தான் சக்கரை எடுத்து லைட்டா வாயில போட்டுக்கோங்க. ஹெட்செட் ஒண்ணு காதுல போட்டுக்கோங்க. ஃபோன கையில வச்சுக்கோங்க. நல்லா கண்ண மூட்டு நான் சொல்றத அப்படியே கேளுங்க. ஃபர்ஸ்ட் வள்ளலார் ஸ்டார்ட் பண்ணுவோம். வள்ளலார் அப்படின்னு ஆரம்பிச்சாவே நமக்கு எப்ப பொறந்தாங்கன்னு ஞாபகம் வரும். ஊருக்குள்ள 2, 3 வள்ளல் தான் இருப்பாங்க நம்ம மேல அக்கறை வைக்கிறதுக்காக. 2, 3 வள்ளல் தான் இருப்பாங்க நம்ம மேல அக்கறை வைக்கிறதுக்காக. 23 அக்டோபர் 5ல பொறந்திருப்பாரு. அக்கறை வைக்கிறதுக்காக அக்டோபர் 5ல பொறந்திருப்பாரு. அது மருதுரு. நான் திருப்பி திருப்பி ஏன் சொல்லிட்டு இருக்கேன்னா, போன வருஷம் போன வருஷம் 23 2023 ஆமாவா? ஆமா தானே? அது இப்பதான் முடிஞ்சுச்சு. 2023 இப்பதான் முடிஞ்சது. இப்பதான் 2024 நடந்துட்டு இருக்கு. அப்ப 2023ல 1823 2023 எத்தனை வருஷம் ஆச்சு? 200 வருஷம் ஆச்சு. ஆமாவா? அப்ப கண்டிப்பா இத ஒரு விஷயமா கேட்கலாம். இது பொறுத்துக்கையிலயோ இல்ல கூற்றுலயோ கேட்கலாம். நெக்ஸ்ட் இவர் என்ன சாதனை பண்ணாரு? ஃபர்ஸ்ட் 58ல போயிட்டு கருங்குழி அப்படின்ற இடத்துக்கு போனாரு. ஞானம் பெற்றாரு. இந்த பசியும் வறுமையும் தான்ப்பா சமுதாயத்தோட அனைத்து தீமைகளுக்கு காரணம் மத்தவங்களுக்கு புரிய வச்சாரு. அவரும் புரிஞ்சுக்கிட்டாரு. 65ல ஆரஞ்சு குடுத்து சமரசம் பண்ணிக்கோன்னு சொன்னாரு. ஆரஞ்சு குடுத்து இது ஏற்கனவே படிச்சிருந்தீங்கன்னா தான் புரியும். ஸ்பீட் ரிவிஷன் மட்டும் தான் புரியும். ஆரஞ்சு குடுத்து சொன்னாரு. சுமதி சுமதி என்ன பிரச்சனை உங்களுக்கு? சுமதி, ரேவதி. சாரி மேம். 23ல தான் வள்ளலார் பொறந்திருப்பாரு. ஊருக்குள்ள 2, 3 வள்ளல் தான் இருப்பாங்க. 65 என்ன சொன்னோம்? ஆரஞ்சு குடுத்து சமரசம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆரஞ்சு குடுத்து சமரசம் பண்ணிக்கோ. அப்ப சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் ஆரம்பிச்சாரு. நெக்ஸ்ட் 67க்கு அப்புறம் 65க்கு அப்புறம் 67 வருமா? 67ல அருள் 6, 7 பேர் சேர்ந்தா 6, 7 பேர் சேர்ந்து தர்மம் பண்ணணும். வரைய தர்மம் பண்றாங்க. வடலூர்ல சத்திய தர்மசாலைன்னு ஒண்ணு ஆரம்பிச்சாரு. ஏழைகளோட பசியை போக்குறதுக்காகவே. இவர் என்னென்னலாம் பண்ணாரு? இவர் ஏன் புரட்சி தலைவர் தான் சொல்றோம். புரட்சி கட்ட துறவின்னு ஏன் சொல்றோம்? புரட்சி தலைவர் ஏன் சொல்றோம்னா, அறிவுக்காக, அறிவு பசி போகறதுக்காகவும், வயித்து பசி போறதுக்காகவும், சமரசமா வாழ்றதுக்காகவும் எல்லா விதமாவும் சமுதாயத்தை சீர்படுத்திட்டு போனார். இறைவன் ஜோதி வடிவமானவன். அருட்பெரும் ஜோதின்னு சொன்னாரு. 72ல வடலூருக்கு பக்கத்துல இருக்க மேட்டுக்குப்பத்துல போய் சத்திய ஞான சபை ஆரம்பிச்சாரு. சத்தியமா ஏழைகள் 2 பேத்துக்கு ஞானம் கொடுத்த சாவேன். சத்தியமா ஏழைகள் 2 பேத்துக்கு ஞானம் கொடுப்பேன். சத்தியமான சத்திய தர்மசாலை. ஏழைகள் 2 பேத்துக்கு தான் 72. ஞானம் கொடுத்து தான் ஞானம் கொடுத்து மேட்டுக்கு அனுப்புவேன். ஞானம் கொடுத்து மேட்டுக்கு அனுப்புவேன். மேட்டுக்கு போகின்ற இடத்துல தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. உண்மையாலுமே அனைத்து உயிர்களிடத்தும் அன்பு செலுத்தினாரு. அவரு உண்மையாலுமே அனைத்து உயிர்களிடத்தும் அன்பு செலுத்தினாரு. அதுதான் அவர் ஜீவகாருண்ய ஒழுக்கம்னு சொன்னாரு. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். வீடுதோர் இறந்தும் பசியார் இறந்தை அதை பார்த்து அழுதனாரு. மனித இனத்திற்கு செய்யும் தொண்டை மோட்சத்தடைவதற்கான வழியினாரு. இதுதான் அவரோட முக்கிய போதனையா கருதப்பட்டுச்சு. மனித இனத்திற்கு செய்யும் தொண்டை மோட்சத்தடைவதற்கான வழின்னு சொன்னாரு. இவரோட முக்கிய நூல்கள் உங்களுக்கு தெரியும். மனுமுறை கண்ட வாசகம். மனுமுறை அந்த மனுனாவே மனுநீதி சோழனோட வாழ்க்கை வேணா புரிஞ்சுக்கணும். ஜீவ காருண்யம் அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்துங்கன்னு சொல்லக்கூடிய நூல் அது. திருவருட்பா இதை மருட்பான்னு சொன்னவங்களும் உண்டு. ரொம்ப 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 சென்டிமெண்டா இருக்காது. இப்பெல்லாம் வந்து ஏமாளியா இருப்பாங்க. இவர் வந்து ரொம்ப கருணையா இல்ல, ஏமாளியா இருக்காருன்னு சொன்னாரு. இது திருவருட்பா கிடையாது, திரு மருட்பான்னு சொன்னவங்க. தமது இளமை காலத்தை கூட சென்னை கந்தகோலத்துல இருந்தாரு. கந்தசாமி கோயில தான் செலவழிச்சாருன்னு சொல்லுவாங்க. 2007 ஆகஸ்ட் 17 வள்ளலாருக்கு தபால்தலை வெளியிட்டாங்க. ஏழைகளுக்காக தான் ஆசையா ஸ்டாம்ப் கொடுத்துட்டு போனா வள்ளலாரு. ஏழைகளுக்காக தான் ஆசையா ஸ்டாம்ப் கொடுத்துட்டு போனா வள்ளலாரு. செத்து போனதுக்கு அப்புறம் தான் அவர் நினைவா நம்ம நினைவுனாவே செத்து போனதுக்கு அப்புறம் நினைவு. ஆமா தானே? எங்க அப்பாவோட நினைவா இதை நான் வச்சிருக்கேன். என் ஹஸ்பண்டோட நினைவா இதை வச்சிருக்கேன். இப்ப பக்கத்துல இல்ல, கூட இல்லைன்னு அர்த்தம். அப்போ கூட இல்லைன்னா தான் அப்ப நினைவான்ற வார்த்தை வரும். அப்ப 2007 தான் அவர் நினைவா நம்ம தபால் தலை வெளியிட்டோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி செத்துருக்கணும். எப்ப செத்தாரு? எல்லா நாளும் வள்ளலா இருந்தா செத்து தான் போகணும். எல்லா நாளும் வள்ளலா இருந்தா ஜனங்க கடைசியில சாவி அடிச்சிருவாங்க. எல்லா நாளும் வள்ளலா இருந்தா ஜனங்க கடைசியில சாவி அடிச்சிருவாங்க. ஜனவரி கடைசியில 1874 எல்லா நாளும் வள்ளலார் செத்துதான் போகணும். அப்ப வள்ளலார் செத்து போன டேட் அது. வள்ளலார் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நாராயண குரு இருப்பாரு. நாராயண குரு கேவலம் இந்த செம்பழத்துக்காகவா நாராயணா போட்ட? நாராயணா ஒருத்தர் வருவாரு. அந்த பழத்தை வச்சு பிள்ளையாருக்கும் முருகனுக்கும் சண்டை போட்டு போயிருவாரு. அப்பெல்லாம் பார்த்திருப்போம். ஃபைனலா இப்பதான் ஃபைனலா தெரிய வந்துச்சு. கேவலமா செம்பழத்துக்காகவா இந்த நாராயணா போட்ட? நாராயணகுரு செம்பழுந்து கிராமத்துல ஈழ வகுத்து பிறந்து இருப்பாரு கேரளால. நானும் நானும் என அழைக்கப்பட்டாரு. நானும் நாராயண போடுவேன். ஸ்ரீ நாராயண குரு தர்ம பரிபாலன யோகம் ரொம்ப முக்கியம். நாராயணாவோட இலக்கே தர்மத்தை பறிச்சுக்கிறது தான். நாராயணாவோட இலக்கே தர்மத்தை பறிச்சுக்கிறது தான். அப்ப பறிச்சுக்கிறதுனா பரிபாலன யோகம், தர்ம பரிபாலன யோகம். 28ல செத்து போயிட்டாரு. சிவகிரியில போய் செத்தே போயிட்டாரு. நானும் நாராயண போடுவேன். நாராயணோட இலக்கே தர்மத்தை பறிச்சுக்கிறது தான். இருட்டுக்குள்ள போனாரு. இருட்டுக்குள்ள அனுப்பிச்சு செருப்பாலே அடிச்சு கொன்னுட்டாங்க. இருட்டுக்குள்ள அனுப்பி செருப்பாலே அடிச்சு கொன்னுட்டாங்க. யாரு? சிவன். ஏன்? அதான் 2 பிள்ளைங்க அம்புல் தொட்டார்ல, அதனால. சிவகிரி மடத்துல தான் காலமாயிட்டாரு.
மனித குலத்திற்கு ஒன்று ஒன்று ஒரே ஒரு மதம் தான் இருக்கு, ஒரே ஒரு ஜாதி தான் இருக்கு, ஒரே ஒரு கடவுள் தான் இருக்குன்னு சொன்னாரு. இவர் ஒரு சிசிய புள்ளைய வளர்ப்பாரு. அவர் திடீர்னு இவராவது ஒன்றே குலம், ஒன்றே சமயம், ஒன்றே ஜாதி, ஒன்றே கடவுள்னு சொன்னாரு. ஆனா இவரோட சிசிய புள்ள என்ன சொல்றான்? மனித குலத்திற்கு மதம் இல்லை, ஜாதி இல்லை, கடவுள் இல்லை அப்படின்ட்டாரு. அது பேர் என்ன? ஐயப்பன். அதான் நம்ம சக்கர என்ன வச்சுக்கிட்டோம்? ஐயப்பன் ஒரு சாமியே இல்ல அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோம். ஐயப்பன் சாமியே இல்ல அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டோம். ஏன் இல்ல இல்லன்னு சொன்னா ஐயப்பன். ஐயப்பன் நாராயணகுருவோட சீடு. நெக்ஸ்ட் ஐயன் காளி பார்த்திருப்போம். திருப்பி சொல்றேன், ஆறுமுகத்திலே வெங்காயம் காளி. திருப்பி சொல்றேன், ஆறுமுகத்திலே வெங்காயம் காளி. திருப்பி சொல்றேன்னா திருவனந்தபுரம். ஆறுமுகத்துக்கிட்ட ஆறு முகம்னா 3. 6 முகம் 63. ஆறுமுகத்துல வெங்காயம் காளி. வெங்கனூர்ல பிறந்திருப்பார். காளினா ஐயன் காளி. காளினா ஐயன் காளி. ஐயன் காளியை பத்தி நம்ம 2 விஷயம் தான் படிப்போம். எந்த எந்த வருஷம் பிறந்தாரு, நெக்ஸ்ட் அவர் என்ன பண்ணார் நாட்டுக்காக, நம்ம நம்ம இந்திய நாட்டுக்காக என்ன பண்ணார் அவரு அப்படின்னா, சாது ஜன பரிபாலன சங்கம். சாது சன பரிபாலன சங்கம் அப்படின்றத புலையர்னு சொல்லலாம், இல்லாட்டா மலையர்னு சொல்லலாம். புலையர் மக்களுக்காக, மக்களோட முன்னேற்றத்துக்காக பாடுபட்டு அது அது அந்த அந்த நிறுவனத்தை ஆரம்பிச்சாரு, அந்த சங்கத்தை ஆரம்பிச்சாரு. சாது சன பரிபாலன சங்கத்தை ஆரம்பிச்சாரு. அது யாருக்காகனா புலையர் அப்படின்ற மக்களோட முன்னேற்றத்துக்காக. யார் ஆரம்பிச்சாங்க? ஐயன் காளி. சாதுவா மலையர்னா ஏழைகள் காலி தான். சாதுவா மலையர்னா ஏழைகளை காலி பண்ணிடுவாங்க. ஏழைகள் சாதுவா மலையர்னா கூட காலி பண்ணிடுவாங்க. ஏழைகள் சாதுவானா சாது ஜன பரிபாலன சங்கம், மலையர்னா மலையர் காலி பண்ணிடுவாங்க. ஐயன் காலி. நெக்ஸ்ட் வைகுண்ட சுவாமிகள் இருப்பாங்க. நெக்ஸ்ட் வைகுண்ட சுவாமிகள். வைகுண்ட சுவாமியோட இயற்பெயர் என்ன? அவரோட உண்மை பேர் என்ன? முடிசூடும் பெருமாள். முடிசூடும் பெருமாள். உனக்கு என்னடா அப்படி ஒரு பேரு? கீழ் ஜாதியில பிறந்து என்ன முடிசூடும் பெருமாள் பட்டாரம் அடி போட்டாங்க. வைகுண்ட சுவாமிகள் வச்சாங்க. எப்போ வைகுண்ட சுவாமி வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு அடி. அப்புறம் முத்துக்குட்டின்னு வச்சுக்கிட்டாரு. அவர் உண்மையான பேர் முத்துக்குட்டி தான். முடிசூடும் பெருமாள் தான் வச்சாரு. அதை அடிச்சு நவுத்துறாங்கன்னு சொல்லி முத்துக்குட்டின்னு வச்சாரு ஃபர்ஸ்ட். அப்புறம் வைகுண்ட சுவாமிகள் வச்சாரு. வைகுண்ட சுவாமிகளும் அடிச்சாங்க. அதுக்கப்புறம் முத்துக்குட்டின்னு வச்சுக்கிட்டாரு. இவருடைய பேர் முத்துக்குட்டி தான். பேர் முத்துக்குட்டி தான். சொல்லக்குட்டி அப்படிங்கிற மாதிரி முத்துக்குட்டி வைகுண்டம் வளர்த்து தாண்டி முடிசூடணும். முத்துக்குட்டி வைகுண்டம் வளர்த்து தாண்டி முடிசூடணும். ராஜாக்கள் எல்லாமே வைகுண்ட வளர்த்து தான் முடிசூடுவாங்க. முத்துக்குட்டி வைகுண்டம் வளர்த்து தான் அப்படின்னா வைகுண்ட சுவாமிகள். முடிசூடணும் அப்படின்னா முடிசூடும் பெருமாள். முத்துக்குட்டி வைகுண்ட வளர்த்து தாண்டி முடிசூடணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவரோட போதனைகள் நம்ம என்னன்னு சொல்றோம்? ஐயா அப்படின்னு சொன்னோம். ஐயா எப்பவுமே நிழல தங்கி, ஐயா எப்பவுமே நிழல தங்கிதான் வழியிலேயே வைகுண்டம் வளர்ப்பாரு. ஐயா எப்பவுமே நிழல தங்கிதான். ஐயா அப்படின்னா ஐயாவள். நிழல தங்கிதான், நிழல் தங்கள் வழிபாடு நடத்துவார். இதான் வழிபாடு தலங்கள். அவரோட போதனைகள் ஐயா வழி போதனைகள் சொல்லப்பட்டுச்சு. நிழல் தங்கள்ன்றது ஒரு வழிபாட்டு தலங்கள். வைகுண்டம் வளர்த்து அகிலத்தையே திரட்டுவாரு. வைகுண்டம் வளர்த்து வர அருள்ல அகிலத்தை திரட்டுவாரு. வைகுண்டம் வளர்த்து அகிலத்திற்கு எல்லா அருளும் திரட்டுவாரு. எல்லா அருளும் திரட்டுவாரு. அகில திரட்டு அம்மானை அருள்நூல். அகில திரட்டு அம்மானை அருள்நூல். நெக்ஸ்ட் யாருப்பா? சிங்கார வேலனார். தொழிலாளர் அப்படின்ற வார்த்தை எங்கெல்லாம் வருது அங்கெல்லாம் சிங்கார வேலன் ஞாபகம் வச்சுக்கலாம். தொழிலாளர் அப்படின்ற பத்திரிகை வெளியிட்டிருப்பாரு. இல்லைன்னா கடவுள் நம்ம மைண்ட்ல ஓடிட்டே இருக்கணும். தொழிலாளர் அப்படின்ற பத்திரிகை வச்சிருப்பாரு. 1928ல ரயில்வே வேலை நிறுத்தத்தை பொன்மலை டு திருச்சி. திருச்சி திருச்சி பொண்ணுங்களாம் ரயில்வேல தான் டூயட் பாடுவான்னு பார்த்திருப்போம். திருச்சி பொண்ணுங்களாம் ரயில்வேலே சிங்கமா டூயட் பாடுவான்னு பார்த்திருப்போம். தென்னிந்தியாவின் முதல் பொதுவுடைமைவாதி. 1925 கான்பூர்ல நடைபெற்ற இந்தியாவில் முதல் பொதுவுடைமை மாநாடு தலைமை தாங்கி இருந்தாரு. முதல் பொதுவுடைமை மாநாடு எங்க நடந்துச்சு அப்படின்னா கான்பூர்ல. முதல் பொதுவுடைமை மாநாடு எங்க நடந்துச்சுன்னா கான்பூர்ல. ரொம்ப முக்கியம். கான்பூர்ல. எந்த வருஷம்? 1925. எந்த வருஷம்? 1925. இது ஏற்கனவே கேட்டாங்க, திருப்பி கேட்க மாட்டாங்கன்னு இல்ல, கண்டிப்பா கேட்கலாம். பொதுவாவே சிங்கம் கோட் அடிச்சா காணாம போயிடும். பொதுவாவேனா பொதுவுடைமை மாநாடு. சிங்கம்னா சிங்கார வேலனார். கோட் அடிச்சா காணாம போயிடும். 25 கான்பூர். பொதுவாவே சிங்கம் கோட் அடிச்சா காணாம போயிடும். தொழிலாளர் விவசாயிகள் கட்சி. 1923ல 2, 3 தொழிலாளர்களா சிங்கம் மாதிரி வேலை செஞ்சு காட்டினாங்க. 2, 3 தொழிலாளர்கள் தான் சிங்கம் மாதிரி வேலை செய்வாங்க. முதல் இந்தியாவிலேயே முதல் உழைப்பாளர் தினம் அப்பதான் கொண்டாடப்பட்டுச்சு. எங்கன்னா சென்னையில. எந்த வருஷம்? அதே 23. இவர் ரொம்ப விவசாயிகளுக்காகவும் தொழிலாளர்களுக்காகவும் அவரோட நலன்லையும் போராடி இருப்பாரு. எப்ப பிறந்தாரு இவர்? யார் எப்ப பிறந்தாரு, எங்க வளர்ந்தாருன்னா, என்ன மதத்தை ஃபாலோ பண்ணா? புத்த மதம். புத்த மதத்தை தழுவினாரு. எங்க பிறந்தாரு? 1860ல பிப்ரவரி 11 மெட்ராஸ்ல பிறந்திருப்பார். நெக்ஸ்ட் சிங்கார வேலனாருக்கு அப்புறம்
மறைமலை அடிகள், வள்ளலார் பார்த்திருப்போம். நாராயணகுரு, ஐயன் காளி, வைகுண்ட சுவாமிகள், சிங்கேரவேலனார், மறைமலை அடிகளார். மறைமலை அடிகளார் ஒரு பொண்ணு இருக்கும், நீலாம்பிகைன்னு சொல்லிட்டு. அவங்களுடைய மறைமலை அடிகளோட இயற்பெயர் என்னன்னா வேதாச்சலம். வேதம் மறைஞ்சு போச்சே, ஐயோ நீளமான வேதம் மறைஞ்சு போச்சேன்னு பார்த்திருப்போம். நீளமான அப்புறம் நீலாம்பிகை, வேதம்னா வேதாச்சலம், மறைஞ்சு போச்சுன்னா மறைமலை அடிகள், மறைஞ்சு போச்சுன்னா மறைமலை அடிகள். தமிழ் மொழியோட தூய்மைவாதத்தின் தந்தைன்னு சொல்லப்பட்டாரு. தமிழ் மொழியோட தூய்மைவாதத்தின் தந்தைன்னு சொல்லப்பட்டாரு. தனித்தமிழ் இயக்கத்தை உருவாக்குனவர் தான். தனித்தமிழ் இயக்கத்தை உருவாக்குனவர் தான். தனித்தமிழ் இயக்கத்தை, தனித்தமிழ் இயக்கம்ன்ற நூல் எழுதுனது யாரு? தனித்தமிழ் இயக்கத்தை ஒரு நூல் எழுதுனது யாரு? எழுதுனது யாரு? இளங்குமரனார். தமிழிசை இளமையில இயக்கத்துக்கு வந்தாங்க. இளமையில இயக்கத்துக்கு வந்தாங்க. இப்ப தனியா ஒரு இயக்கமே ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தோம். தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம் ரெண்டுமே உருவாக்குறது யாருன்னா, என்ற நூல் எழுதுனது யாரு அப்படின்னா இளங்குமரனார். அது உருவாக்குறது யார், இயக்கமா உருவாக்குறது யாருன்னா மறைமலை அடிகளார். மறைமலை அடிகள் வந்து சித்தாந்த தீபிகா அப்படின்னு நியூஸ் பேப்பர் நடத்திருப்பாரு. ஞானசாகரன்ற பத்திரிகையை அறிவுகள் மாத்திருப்பாரு. ஏன் அப்படின்னா, ஏன் மாத்திர லூசு பயில அவன் நல்லதான் இருந்துச்சு, எதுக்கு பேர் மாத்தணும் அப்படின்னா, இல்ல எனக்கு இந்த தமிழ்ல வந்து வடமொழி கலக்கிறது எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னாரு. தமிழ்ல வடமொழி கலக்கிறது எனக்கு பிடிக்காது. அப்படியே எனக்கு மணிப்பிரவாள நடை மாதிரி இருக்கும். மணிப்பிரவாள நடைனா என்னன்னா, எப்படி வந்து மாலையை கோத்து போடுறதுக்கு பதிலா கோத்து போடுறதுக்கு பதிலா அது பேர் என்னப்பா, காக்குமே, மிளகாவை மாலையா செஞ்சு போட்டுட்டா எப்படி இருக்கும்? பார்க்க அழகா இருக்கும். ஆனா கொஞ்ச நேரத்துல அதுல இருக்க விதையெல்லாம் அப்படி வெளியே வர ஆரம்பிக்கும். அது அப்படியே வெடிக்கும், அப்படியே மேல பட்டு அரிக்கும், அது அப்படியே எரியும். அது மாதிரி எனக்கு தமிழ வேற ஏதாவது மொழியில கலந்து பேசும்போது எனக்கு உடம்புலாம் எரியுதுன்னு சொன்னாரு. இல்ல பிடிக்கலன்னு சொன்னாரு. சொன்னது யாரு? மறைமலை அடிகள். சமஸ்கிருத சொல்லுக்கு இணையா தமிழ் சொற்கள் கொண்ட அகராதியை உருவாக்குனாரு. அப்படி உருவாக்குறது யாருன்னா, அவங்க மறைமலை அடிகளோட ஃபாலோ பண்ண அவங்க பொண்ணு நீலாம்பிகை அம்மையார். சமரச சன்மார்க்க சங்கம் அப்படின்ற அவர் நிறுவனத்தை, என்ன மாத்திருப்பாரு? பொதுநிலை கழகம் மாத்திருப்பாரு. ஞானசாகரன்ற பத்திரிகையை அறிவுக்கடல் மாத்திருப்பாரு. அவர் உண்மையா பேர் என்ன? அவர் பேரே மாதிரி தமிழ்ல அவர் பேரு வேதாச்சலம். அந்த வேதாச்சலம் அப்படின்றதே சமஸ்கிருதம் தான். வேதம்னாவே சமஸ்கிருதம் தான். அப்ப தமிழ்ல மாத்திரனா அது மறைமலை அடிகள் மாத்திக்கிட்டாரு. மன்னிப்பு அப்படின்றது, ஒருத்தவங்க வந்து ஐயோ சாரிப்பா மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லிட்டு இருப்பாரு. மன்னிப்புன்னு சொல்லாதீங்க, மன்னிப்பு எனக்கு பிடிக்கல. ஏன்னா மன்னிப்பு அப்படின்ற சொல்லு அந்த உருது சொல், அதுவே கேட்கலாம். மன்னிப்புன்ற சொல்லு உருது சொல். அப்ப என்ன சொல்றது? அப்ப என்னங்க சொல்றது அப்படின்னா பொறுத்துக்கொள்னு சொல்லுமா. மன்னிப்புன்றது உருது சொல். மன்னிப்பு கேட்க உறுத்துதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மன்னிப்புன்றது உருது சொல், மன்னிப்பு கேட்க உறுத்துதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப தமிழ்ல என்ன சொல்லலாம்னா பொறுத்துக்கொள்னு சொல்லலாம், பொறுத்துக்கோங்கன்னு சொல்லலாம், மன்னிச்சுக்கோன்னு சொல்லலாம், பொறுத்துக்கோங்கன்னு சொல்லலாம். முத்துலட்சுமி ரெட்டி நெக்ஸ்ட் பாக்குறது. முத்துலட்சுமி ரெட்டி 8 நாளும் ஜாலியா கோட்டைக்குள்ள முத்தம் கொடுத்தா எய்ட்ஸ் வந்துன்னு பார்த்திருப்போம். 8 நாளும் ஜாலியா கோட்டைக்குள்ள முத்தம் கொடுத்தா எய்ட்ஸ் வந்துரும் அப்படின்னு பார்த்திருப்போம். முதல் பெண் மருத்துவர் இவங்க தான். முதல் சட்டமன்ற உறுப்பினர் இவங்க தான் பதவி ஏத்துக்கிட்டாங்க. டூருக்கு போகும்போது மேல் சட்டையெல்லாம் முத்தம் கொடுப்பாங்க. டூருக்கு போகும்போது நல்லா கை கோத்துக்குவாங்க, அந்த ஷீட் சாஞ்சுக்குவாங்க. அப்படி புருஷனோ லவரோ யாரோ பெஸ்டியோ உட்காந்துருந்தாங்கன்னா அவங்க தோல்ல சாஞ்சுக்குவாங்க, மேல் சட்டையெல்லாம் முத்தம் கொடுப்பாங்க. அப்ப மேல் சட்டையில முத்தம் கொடுப்பாங்க, மேல் சட்டமன்ற உறுப்பினர் முத்தம் கொடுப்பாங்க முத்துலட்சுமி ரெட்டி. டூர் போகும்போது 2 6 இப்படி நீங்க வாங்க பெண் சட்டமன்ற உறுப்பினர் நீங்க வரலாம், பொண்ணுங்களாம் மேல வாங்கன்னு இவங்களுக்கு தட்டி கொடுத்து மேல தூக்கிட்டு தான் நேரு. அதனால இதுக்கு அடிக்கல் நடத்த நேருன்னு ஸ்கூல் புக்லயும் கொடுத்துருப்பாங்க, நம்ம கொடுத்து நோட்ஸ்லயும் கொடுத்துருப்போம் நம்ம. அப்ப இவங்க என்னெல்லாம் பண்ணாங்க, நாட்டுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா, தேவதாசி ஒழிப்பு சட்டம் ஏற்றாங்க. இதற்கு காரணமா இருந்தாங்க. தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற பாடுபட்டாங்க. அது எப்ப சட்டமா மாறுச்சு? மதராஸ் தேவதாசி தடுப்பு சட்டமா எப்ப மாறுச்சு? 47. அவங்க ஒழிச்சது எப்ப? 30லயே. தேவதாசிகள்லாம் டாட்டியா இருக்காங்க, வேண்டாம். தேவதாசிகள் டேட்டியா முத்தம் கொடுக்குறாங்க, வேண்டாம் ஒழிச்சிருங்க. தேவதாசிகள்லாம் டேட்டியா முத்தம் கொடுக்குறாங்க, வேண்டாம் ஒழிச்சுங்கன்னு சொன்னாங்க. இதை ஒழிக்க வேண்டாம்னு சொல்லி ஒருத்தர் போராடினார். அவர் யாருன்னா சத்தியமூர்த்தி. இதை எதிர்த்தார் ஒருத்தர். தேவதாசி ஒழிப்பு முறை, பொட்டுக்கட்டு முறைன்னு சொல்லுவாங்க, தேவதாசி ஒழிப்பு முறைன்னு சொல்லுவாங்க. 2 ஒண்ணுதான். பொட்டுக்கட்டு முறையை ஒழிச்சதுனாலும் தேவதாசி முறையை ஒழிச்சதுனாலும் ஒண்ணுதான். பொட்டுக்கட்டு விட்டேன், அதான் இப்ப சொல்லுவாங்க தனி தெளிச்சு விட்டேன்னு. உன தனி தெளிச்சு விட்டேன்னா அவ கேவலமான ஒரு விஷயம் அர்த்தம். அது உன தனி தெளிச்சு விட்டேன்னு என்ன பண்ணாலும் கேட்க மாட்டேன். தனி தெளிச்சு விட்டேன் அப்படின்னா உன பொட்டுக்கட்டு விட்டேன்னு அர்த்தம். இனிமேல் என்ன பண்ணாலும் எங்க கேட்க மாட்டேன், எங்க போய் சுத்துறேன், எங்க போறேன், எங்க வர நான் கேட்க மாட்டேன்னு அர்த்தம். அப்படி அந்த ஊருக்கு அந்த பொட்டுக்கட்டும் அந்த சடங்கு தான் தேவதாசின்னு சொல்லப்படுச்சு. தேவதாசி அப்படின்னா தேவனுக்காக தேவனா கடவுள், தேவனுக்காக விடப்பட்டவங்க தான். அந்த தேவதாசியை தான் இப்ப வேற மாதிரி பேசி நீங்க தேன் கொண்டு நிப்பாட்டி இருக்கீங்க. தேவதாசியில தேவர் அடிகள்னு சொல்லுவாங்க. தேவர் அடிகள் தான் மதிப்பு கெட்டவாதே அந்த நிக்குது. நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் அந்த மாதிரி என்ன பண்ணாங்க, அனைத்து இந்திய பெண்கள் மாநாடு பூனா நடத்தினாங்க.
எல்லா பொண்ணுங்களுக்குமே எல்லா பொண்ணுங்களுமே பூனைய கொஞ்சம் டேட்டியா தான் கொஞ்சுவாங்க. அப்படியே பிடிச்சு கசக்குறது, கொஞ்சுறது, பூனைய கொஞ்சம் டேட்டியா தான் கொஞ்சுவாங்க. அப்புறம் ஔவை இல்லம்னு ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணாங்க சாந்தம்ல. ஔவையார் முத்தம் கொடுத்தாவே அமைதியாயிடுவாங்க. ஔவையார் வந்து முத்தம் கொடுத்தாவே அமைதியாயிடுவாங்க. ஔவையார் முத்தம் கொடுத்தாலே அமைதியாயிடுவாங்க. அவன் தானே ஔவையார் முத்தம் கொடுத்தாலே அமைதியாயிடுவாங்க. சாந்தமாயிடுவாங்க. ஔவையார்னா ஔவை இல்ல. முத்தம் கொடுத்தாலே முத்தலட்சுமி ரெட்டி சாந்தமாயிடுவாங்க சாந்தம்ல. சாந்தம்ல. அப்புறம் 1952ல 1952லமா 49ன்னு ஒரு புக்ல குடுத்திருப்பாங்க. 54 ஒரு புக்ல குடுத்திருப்பாங்க. 52ல ஒரு புக்ல குடுத்திருப்பாங்க. பட் கரெக்ட்டா பர்ட்டிகுலர்னா கரெக்ட்டான இயர் என்னன்னா 52. ஒரிஜினல் இயர் 52. சந்தேகமா இருந்தா போய் நெட்ல போய் செக் பண்ணிக்கோங்க. ஒரிஜினல் இயர் வந்து 52. 49 ஒரு புக்ல குடுத்திருப்பாங்க. 54 ஒரு புக்ல குடுத்திருப்பாங்க. ஸ்கூல் புக்ல ஒரு புக்ல. அப்புறம் இன்னொரு ஸ்கூல் புக்ல 52ன்னு ஒண்ணு குடுத்திருப்பாங்க. 52 தான் கரெக்ட். ஃபண்டே குடுக்க வேணாங்க. கேன்சர் வந்துச்சுன்னா ஃபண்ட் குடுத்து ஃபண்ட் செலவு பண்ணாதீங்க. முத்தம் குடுத்தா போயிடும். கேன்சர் வந்தா ஃபண்ட் குடுத்து செலவு பண்ணாதீங்க. முத்தம் குடுத்தா போயிடும். முத்தம் குடுத்தா போயிடும். புற்றுநோய், கேன்சர் நிவாரண மருத்துவமனை ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணாங்க. அவ்வளவுதானே முத்துலட்சுமி ரெட்டி. இத விட்டுருக்கோம். பாயிண்ட்ஸ் விட்டுருக்கோமா? நெக்ஸ்ட் மேம் கொஸ்டின் அவை இல்லம் மேம் வருஷம் மேம் 30 மேம்? 30மா. ஓகே மேம். 30மா. வேற விட்டுருக்கோமா பாயிண்ட்ஸ்? அவை இல்லம் 30. ஓகே அவ்வளவுதான். முத்துலட்சுமி ரெட்டி பொறந்தாங்க. என்ன பண்ணாங்க? சட்டமன்ற உறுப்பினர் நேரடி 30 தேச ஒழிப்பு சட்டமன்ற 47 திருப்பி அனைத்து இந்திய மாநாட்டுல வந்து பூனல் நடத்தாங்க. டர்ட்டி மொத்தம் ஓகே. அவை இல்லம். அப்புறம் புற்றுநோய் மருத்துவமனை 52 அவ்வளவுதான். அவ்வளவுதான். முத்துலட்சுமி ரெட்டி ஆரம்பிச்சா உங்களுக்கு தான் ஞாபகம் வரும். Next தர்மாம்பாள் கருப்பா தர்மம் பண்ணுவாங்க. கருப்பார்கள் தான் தஞ்சை மூதுவங்கள தர்மம் பண்ணுவாங்க. அப்ப கருப்பர்கள் கருத்தட்டான் குடியில பொறந்திருக்காங்க. கருத்தட்டான் குடியில பொறந்திருக்காங்க. தஞ்சைக்கு பக்கத்துல இருக்க கருத்தட்டான் குடியில பொறந்திருக்காங்க தர்மாம்பாள். இந்த அம்மா என்ன பண்ணாங்க? கிழவு வாரம்னு சொல்லுவாங்க, இலவு வாரம்னு சொல்லுவாங்க. கிழவு வாரம்னு சொல்லுவாங்க, இலவு வாரம்னு சொல்லுவாங்க. தமிழ் தமிழ் தமிழ்னாவே நம்ம யார சொல்றோம்? அவையா தானே. அப்ப கிழவி தானே அது. தமிழ் ஆசிரியர்களுக்காகவே ஒண்ணு ஒரு 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 போராட்டம் நடத்துனாங்க. அவங்களுக்கு ஊதிய உயர்வு கம்மியா இருக்குன்றதுனால. கிழவு வாரம். அதுல வந்து ஜெயிச்சும் காட்டுனாங்க. அப்ப இருக்க கல்வித்துறை அமைச்சர் அவிநாசி செட்டியார் ஊதிய உயர்வு குடுத்துருவாரு. அதனால வீர தமிழனை அழைக்கப்பட்டாங்க. வீர தமிழனை அழைக்கப்பட்டாங்க. ஈவேராவுக்கு பெரியார் பட்டம் கொடுத்தாரு இவரு. ஈவேராவுக்கு பெரியார் பட்டம் கொடுத்தாரு இவரு. இந்த அம்மா கொடுத்தாங்க. ஈவேராவுக்கு பெரியார் பட்டம் கொடுத்தாங்க. தியாகராஜ பாவலருக்கு ஏழிசை மன்னன் பட்டம் கொடுத்தாங்க. ஏழிசை தியாகம் பண்ணிட்டேன். ஏழிசையுமே தியாகம் பண்ணிட்டேன். அவ்வளவுதான். தர்மாம்பரம் பத்தி நம்ம அவ்வளவுதான் படிக்க போறோம். தர்மாம்பரம் பத்தி நம்ம அவ்வளவுதான் படிக்க போறோம். வீர அன்னை, வீர தமிழன்னை என்று அழைக்கப்பட்டதான் கொடுத்திருப்பாங்க அதுல. பட் ஆனா வீர தமிழன் சொல்றதுனா அண்ணா சொன்னாங்கன்னு சொல்றாங்க சில இடத்துல. சில இடத்துல வீர தமிழனை தர்மபுரம் சொன்னது அண்ணான்னு சொல்லப்படுது. அண்ணான்னு சொல்லப்படுது. நெக்ஸ்ட் ராமாமிர்தம் அம்மையார் எங்க பிறந்தாங்க? திருவாரூர்ல. எங்க பிறந்தாங்க? திருவாரூர்ல 83ல பிறந்திருப்பாங்க. 83ல மூவாளூர் ராமாமிர்தம். மூவாளூர் ராமாமிர்தம் 3ல பிறந்திருக்காங்க. 83ல பிறந்திருக்காங்க. எம்புட்டு ராமாமிர்தம். எம்புட்டு பெரிய ராமாமிர்தம். மூவாளூர் ராமாமிர்தம். இசை வேளாளர் மாநாட்டை மயிலாடுதுறையில கூட்டினாங்க. இந்த வருஷம் கேட்கலாம். இந்த வருஷம் அதை கேட்கலாம். இசை வேளாளர் மாநாட்டை மயிலாடுதுறையில கூட்டியிருப்பாங்க. இசை வேளாளர் மாநாட்டை மயிலாடுதுறையில கூட்டியிருப்பாங்க. 25ல கோட்டர் அடிச்சா மயில் கூட டான்ஸ் ஆடும். 23ல பொதுக்கல்வி இயக்குனர் ஒருத்தர் முதல் இயக்குனர் அந்த சாரி 23ல பொதுக்கல்வி இயக்குனரோட முதல் இயக்குனர் ஒருத்தர் இருந்தாரு. நாட்டுன்னு சொல்லுவாங்க. 23ல நாட்டுன்னு ஒருத்தர் பொதுக்கல்வி இயக்குனர் ஒருத்தரோட முதல் இயக்குனரா இருந்தார். இயக்குனர் திருப்பூர் குமரன் எப்ப செத்து போனாங்கன்னு கேட்கலாம். 32 ஜனவரி 11. 32 ஜனவரி 11. ஜனவரி 11. நெக்ஸ்ட் அயோத்திதாச பண்டிதர். 45ல சென்னையில பிறந்திருப்பாரு. 45ல சென்னையில பிறந்திருப்பாரு. அயோத்திதாச பண்டிதர் 45ல சென்னையில பிறந்திருப்பாரு. நீலகிரி தோடர் மக்களுக்காக போராடி இருப்பாரு. 76ல அந்த இன மக்களுக்காக அத்வைதானந்த சபான்னு ஒரு சபையை ஆரம்பிச்சிருப்பாரு. 76ல எல்லாரும் சொல்றாங்க அயோக்கிய போய் அத்தையை வச்சிருக்காங்க. எல்லாரும் சொன்னாங்க. எப்படா சொல்ல நீளமான தோடு கூட வாங்கி கொடுத்தான். நீலகிரியில தோடர் மக்களுக்காக நீளமான தோடு கூட வாங்கி கொடுத்தான். நீ அத்வைதானந்த சபா அத்தையை வச்சிருக்கான். அயோக்கிய பையன் அத்தையை வச்சிருக்கான். அத்வைதானந்த சபா ஆரம்பிச்சாரு. எதுக்காக? தோடர் மக்களுக்காக. எந்த வருஷம்? 76ல தான் எல்லாரும் 76 எல்லாரும் சொல்றாங்க. திராவிட பாண்டியன் நியூஸ் பேப்பர் நடத்தினாரு. 85ல அயோக்கிய பையன் திராவிட பாண்டியனே இடைஞ்சல் பண்ணான். இடைஞ்சல் பண்ணான். அப்புறம் எல்லாரும் அதாவது எய்ட்ஸ் வச்சா தீண்டக்கூடாது. எய்ட்ஸ் வந்தா என்ன பண்ணக்கூடாது? தீண்டக்கூடாது. அயோக்கிய பையலுக்கு எய்ட்ஸ் வந்தா தீண்டல. அயோக்கிய பையலுக்கு எய்ட்ஸ் வந்ததுனால யாரும் அவன் தீண்ட கூட இல்ல. தீண்டத்தகாதோர் இந்துக்கள் அல்லர் அப்படின்னு சொன்னாரு. தீண்டத்தகாதோர் இந்துக்கள் அல்லது யாராவது தொடக்கூடாது, போகக்கூடாது, வரக்கூடாது, தீண்டத்தகாதோர் ஒதுக்கி வச்சாங்கன்னா அவங்க இந்துக்களே கிடையாது அப்படின்ற ஒரு புரட்சிகரமான பிரகடனத்தை வெளியிட்டாரு. வேற ஏதாவது சபை ஆரம்பிச்சாரு அப்படின்னா ஆரம்பிச்சாரு. திராவிட மகாஜன சபை 1991. ஆதி திராவிட மகாஜன சபை 92. ஆதி திராவிட மகாஜன சபை
ஆதி திராவிட மகாஜன சபை 92, 92, 92, 93, 91ல திராவிட மகாஜன சபை, 91ல திராவிட மகாஜன சபை. மகாஜனங்களே மகாஜனங்களே கோல்டு பத்திரம் அயோக்கிய பெயர் இருக்கான். மகாஜனங்களே அப்படின்னா திராவிட மகாஜன சபை. கோல்டு பத்திரம்னாவே 916 கோல்டு, 91 அர்த்தம். அயோக்கிய பேர் தான் அயோத்திதாசர். 92ல இரட்டைமலை சீனிவாசன், 92ல இரட்டைமலை சீனிவாசன் ஆதி திராவிட மகாஜன சபை ஒன்று ஆரம்பிச்சிருப்பாரு. ஆதி திராவிட, ஆதினா 2 வருது, அதனால 92. 91 அயோக்கிய பெயர், 92 ஆதி திராவிட. திராவிட இங்க ஆதி திராவிட, ரொம்ப குழம்பிடக்கூடாது. நெக்ஸ்ட் அதே 91ல மக்கள் தொகை கணக்கு எடுத்தாங்க. அதே 91ல மக்கள் தொகை கணக்கு எடுத்தாங்க. அப்படி மக்கள் தொகை கணக்கு நேத்தே பார்த்தோம். மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஃபர்ஸ்ட் எடுக்கப்பட்டது எப்போ? 72ல 72ல செவுட்டு பயல தான் ஃபர்ஸ்ட் எடுத்தாங்க. செவுட்டு பயல வச்சு தான் மக்கள் தொகை கணக்கு எடுத்தாங்க. அது நல்லா எடுக்கல, அதனால யமன் கிட்டே போய் எடுத்துட்டாங்க. முழுசா யமன் கிட்டே போய் எடுத்துட்டாங்க. யமன்னா 81. முழு மக்கள் தொகை கணக்கெடுப்பு 81 யமன்டே கொடுத்துட்டாங்க. அப்ப 81ல இருந்து அடுத்த வருஷம், அதுக்கு அடுத்து 2வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்பதான் 91. அப்பதான் யாருமே பேர் கொடுக்காதீங்க. கேட்டாங்கன்னா ஜாதிகளற்ற திராவிடர்கள்னு சொல்லுங்க. யாராவது உங்களுக்கு என்ன ஜாதின்னு கேட்டாங்கன்னா ஜாதிகளற்ற திராவிடர்னு சொல்லுங்க. தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாமே நீங்க பௌத்த மதத்துக்கு மாறுங்கன்னு சொன்னார். தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாமே பௌத்த மதத்துக்கு மாறுங்க, நீங்களாம் பண்டைய பௌத்தம் தான் அப்படின்னு சொன்னாரு. கர்னல் ஆல்காட்டோட சேர்ந்துக்கிட்டு, கர்னல் ஆல்காட் இவர் யாரு? தியோசபிக்கல் சொசைட்டியோட ஓனர். தியோசபிக்கல் சொசைட்டியோட ஓனர் இவர். ரஷ்யா, பிறந்த ஊர் ரஷ்யா. அவரு ஆல்காட்டோட சேர்ந்துட்டு இலங்கைக்கு போனாரு. அங்க போயிட்டு இலங்கைக்கு போயிட்டு சிங்கள புத்த துறவியான பிக்கு சுமங்கலை அப்படின்ற நாயகரோட தீட்சைப்பட்டு போய் அவர்கிட்ட ஆசிரியர் அவரோட சிசியப்படியா மாறிட்டார். சிசியப்படியே சேர்ந்துக்கிட்டாரு. 98ல சாக்கிய பௌத்த சங்கம், சாக்கிய பௌத்த சங்கம் அப்படின்னா புத்த சங்கம் சொல்லலாம். இந்திய புத்த சங்கம், சாக்கிய புத்த சங்கம் எல்லாம் ஒண்ணுதான். 98ல உருவாக்குனாரு. நைட்டே சென்னைக்கு போறது சாகு போக சொல்றான். அயோக்கிய பை நைட்டே சென்னைக்கு போறது சாகு போக சொல்றான். அயோக்கிய பை நைட்டே சென்னைக்கு போறது சாகு போக சொல்றான். அவ்வளவுதான். அதோட முடிச்சிருப்பாரு. வேற ஏதாவது அயோக்கியதாச இருக்கா? பத்திரிக்கை 1907ல அயோக்கிய பைய ஏழைகளுக்காக ஒரு பைசா கூட செலவு பண்ண மாட்டான். அயோக்கிய பைய ஏழைகளுக்காக ஒரு பைசா கூட செலவு பண்ண மாட்டான். அயோக்கிய பைய ஏழைகளுக்காக ஒரு பைசா கூட செலவு பண்ண மாட்டான். ஏழைகள் அப்படின்னா 1907 ஒரு பைசா கூட ஒரு பைசா தமிழன். அது அடுத்த வருஷமே தமிழன் வெறும் தமிழன் மாத்திருப்பாங்க. இரட்டை நெக்ஸ்ட் என்ன பார்த்தா இவரோட மைத்திரன், இவரோட அத்தை பையன் ஒருத்தன் இருக்கான். யாரு? இரட்டைமலை சீனிவாசன். அயோத்திதாசரோட மைத்திரன் தான் இரட்டைமலை சீனிவாசன். அயோத்திதாசரோட மைத்துனா இரட்டைமலை சீனிவாசன். பறையர் மகாஜன சபை அப்படின்ற அமைப்பை தோற்று வச்சிருப்பாரு. பறையர் மகாஜன சபைன்னு ஒரு அமைப்பை தோற்று வச்சிருப்பாரு 91ல. பறை அடிக்கிறவங்க எல்லாம் கோல்டு போடு. பறை அடிக்கிறவங்க எல்லாம் ரெட்ட கோல்டு போடணும். ரெண்டு போடணும், கோல்டு போடணும். பறை அடிக்கிறவங்க எல்லாம் ரெட்ட கோல்டு போடணும். பறையர் மகாஜன சபைன்னு ஒன்று ஆரம்பிச்சாரு. 92ல ஆதி திராவிட மகாஜன சபைன்னு ஒன்று ஆரம்பிச்சாரு. 93ல 91, 92, 93 ஃபர்ஸ்ட் பறையர், ஆதிகாச பறையர்னு சொல்லுவோம். அப்ப 92ல ஆதி திராவிட மகாஜன சபை. 93ல பறையர் அப்படின்னு இருந்துச்சு இல்லையா? பறையன்னு சொன்னீங்க. எங்களை பறையன்னு சொல்றதுக்கு நன்றிங்க. எங்களை பறையன்னு இரட்டை பறையன்னு சொல்றதுக்கு நன்றிங்க. நன்றி. 93 நன்றி. இது எதுவுமே நம்ம ஜாதியை பத்தி பேச கிடையாது. பறையன்றது நல்ல விஷயம். பறையடிக்கிறவங்க பறையன், அவ்வளவுதான். பறையன் துடியன்னு சொல்லுவாங்க. தப்பான விஷயம் எதுவுமே கிடையாது. நம்மளோட இது ஒரு பேர், அவ்வளவுதான். பிரியா சொல்றதுக்கு வைக்கப்பட போறோமா? இல்ல. அது மாதிரி நான் பேர சொல்லும் போது மேம் கேஸ்ட பத்தி பேசுறாங்க, யாரும் ஹர்ட் ஆகக்கூடாது. இதுல நம்ம பாடுறதே போயிட்டு இருக்கோம். ஸ்கூல் புக்ல அவர் அப்படி நியூஸ் பேப்பர் ஆரம்பிச்சிருக்காரு. பறையன்னு ஒரு நியூஸ் பேப்பர் கெத்த ஆரம்பிச்சிருக்காரு. அவருக்கு கெத்து உங்க எல்லாத்தையுமே இருக்கணும். அவங்க ஜாலி சொல்றதுக்காக அவங்க பெருமை தான் பண்ணணும். நான் அந்த ஜாலியில பிறந்திருக்கேன். உங்க அப்பா அம்மா பேர் சொல்றது என்ன ஃபீல் பண்ணி இருந்திருக்கீங்களா? உங்க அப்பா அம்மா பேர் சொல்லும் போது நிறைய ஃபீல் பண்ணது வெக்கமா ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இல்ல. ஏன்னா எங்க அப்பாவோட பேர் தான். அது மாதிரி நம்மளோட கேஸ்ட் தான் அப்படின்ற போது நம்ம பெருமையா சொல்லலாம், தப்பே கிடையாது. அதனால மேம் என்ன அப்படி சொல்லிட்டாங்க, நீ ஃபீல் பண்ணக்கூடாது. நான் யாரும் ஹெல்ப் பண்றதா சொல்ல. அப்படி ஒரு நியூஸ் பேப்பர் ஆரம்பிச்சிருக்காரு. அவ்வளவுதான். பறையன் அப்படின்னு நியூஸ் பேப்பர் ஆரம்பிச்சிருக்காரு. அப்புறம் அவ்வளவுதான். 28ல பச்சையப்பன் கல்லூரியில ஒரு ஆதிதிராவிடரோட முதல் மாநாடு நடந்திருக்கும். அது தலைமை ஏற்றிருப்பாரு. ஆதி திராவிடன்ற வார்த்தை வந்துச்சுன்னா இவர் வந்துருவாரு. அப்புறம் 30, 31, 32 ஸ்கூல் புக்ல 30, 32 ரெண்டு மட்டும் தான் இருக்கும். 30, 31, 32 மூணுலயுமே கலந்துகிட்ட ஒரே ஆள் யாருன்னா அம்பேத்கர். அவரோட போய் கலந்துகிட்டவர் இரட்டைமலை சீனிவாசன். இதை பத்தி வேற ஏதாவது பேசுறதுக்கு இருக்கு அப்படின்னா ஆமா, ஒரு நூல் எழுதியிருக்காரு. ஜீவிய சரித்திர சுருக்கம். வருஷம் ஜீவிய சரித்திர சுருக்கம். முன்பு 39 இரட்டை ஜீவன். முன்பு இரட்டை ஜீவனா இருந்தோம். முன்பு இரட்டை ஜீவனா இருந்தோம். ஜீவி சரித்திர சுருக்கம் முன்பு 39
திருவிக அவர் திராவிட மணின்னு சொன்னாரு. திருவிக இவர் திராவிட மணின்னு சொன்னாரு. திருவிழா நம்ம ரெட்டை மணி கட்டியிருப்போம். திருவிழானாவே ரெட்டை மணி கட்டியிருப்போம். திருவிழானாவே ரெட்டை மணி கட்டியிருப்போம். திருவிழானாவே ரெட்டை மணி கட்டியிருப்போம். இதான் இரட்டைமலை சீனிவாசன் காண்டு. இரட்டைமலை ஸ்ரீனிவாசன் காக. அப்புறம் எல்லாருமே வந்து தாழ்த்தப்பட்டவங்க வந்து ஒதுக்கிட்டே இருக்கீங்க. தாழ்த்தப்பட்டவங்க யாரான்னு பார்க்க போனோம்னா, எல்லாமே தாழ்த்தப்பட்டவங்க தான் பிராமணர். அப்ப பிராமணர் இல்லாதவங்க எல்லாமே பிராமணர் அல்லாத ஒரு சங்கம் ஆரம்பிச்சிடலாமா? ஆமா ஆரம்பிச்சிடலாம். வேற வழி இல்ல. பிரிட்டிஷ்காரங்க வந்து ஏத்தி விடுறாங்க பாத்தியா? அவனுக்கு எதுவுமே பண்ணல. பிராமணர்கள் தான் பண்ணிக்கிறாங்க. அதே பிராமணர்களை கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு வேலை தந்து அவங்கள பூஸ்டப் பண்ணிட்டு அவங்க ஒரு சைடு மூட்டி விட்டுட்டு இருக்காங்க. உங்ககிட்ட அவன் நெருங்க விடாதீங்க. நீங்க எல்லாம் படிச்சிருக்கீங்க, நீங்க எல்லாம் வேதம் ஓதுறீங்க, நீங்க எல்லாம் பெரிய ஆளுன்னு அவங்களே சீட்டி விடுறாங்க. அதே மாதிரி இங்கேயும் பிள்ளையும் கிள்ளி விடுறது, தொட்டிலையும் ஆட்டி விடுறன்ற மாதிரி அவங்கள வந்து நம்மள அறிவு பண்ண சொல்றதே அவங்கதான். பிரிட்டிஷ்காரங்க தான் பிராமணர்ட்ட சொல்லி மாதிரி உனக்கு இவன் கீழ ஆளு, ஆனா இவன் மேல பாக்குறான் பாருப்பான்னு சொல்லி தூண்டி விட்டது. நம்ம கிட்ட வந்து பாத்தியா பிராமணன் உன்னை வந்து அடிமை பண்றான். நீ என்கிட்ட அடிமையாக ஃபீல் பண்றியே, பிராமணன் உன் கூட இருந்து உடனே அடிமை பண்றானே, அப்ப நீ என்ன பண்ணும்? நீ படிச்சு மேல வரும், உனக்கான சட்டத்தை நீ ஏற்றுக்கணும். அப்ப என்ன பண்ணும்? எனக்கு நான் நான் உனக்கு நான் நீ வந்து ஒரு கட்சி ஆரம்பி, நீ வந்து என்ன வந்து என்ன வேணுமோ நீ கேளு, நான் உனக்கு தரேன். அப்ப மத்தவங்க என்ன நினைப்பாங்க? ஓகே, நம்ம என்ன கேட்டாலும் தரான், இவன் நல்ல வேணாம். அப்போ பிராமணர்கள் கம்பேர் பண்ணும்போது பிரிட்டிஷ்காரன் ஈஸி தான். அப்ப பிரிட்டிஷ்காரன் நம்மள ஆட்சி பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்படிதான் கடைசி வரைக்கும் நினைச்சிட்டு இருந்தாங்க. சுதந்திரம் வாங்கும்போது கூட இங்க பிராமணர் அல்லாத சங்கத்துல யாருமே சுதந்திரம் வேணும்னு கேட்கவே இல்லை. சுதந்திர தினத்தவே கருப்பு தினமா அறிவிச்சாங்க. வேண்டாம் தான் சொன்னாங்க. வேண்டாம் தான் சொன்னாங்க. பசங்க வருவோம். பிராமணர் அல்லாத சங்கம், பிராமணர் அல்லாத சங்கம் சொன்ன ஆரம்பிச்சாங்க. 1909ல யார் ஆரம்பிச்சாங்க? ஏய் உனக்கு தெரியுமா? என் புருஷன் தான் சூப்பரா 9 சேர்ந்து நான் பிராமின்ஸ்க்காக சங்கம் ஆரம்பிச்சாரு. என் புருஷன் சூப்பரா 9 சேர்ந்துட்டு தான் நான் பிராமின் சங்கம் ஒண்ணு ஆரம்பிச்சாரு. என் புருஷன் அப்படின்னா புருஷோத்தமன் நாயுடு. சூப்பரா சுப்பிரமணியன் அவர் சேர்ந்துட்டு நான் பிராமின்ஸ்க்கு ஒரு சங்கம் ஆரம்பிச்சாரு. நான் பிராமின் சங்கம். அவர் சென்னை பிராமணர் அல்லாத ஒரு சங்கம்னு ஆரம்பிச்சாரு. சென்னை பிராமணர் அல்லாத சங்கம். அவங்களோட நோக்கம் சப்போஸ் கேட்டிருந்தாங்கன்னா அவங்க நோக்கமே பிரிட்டிஷ்காரங்களை எதுக்குறது கிடையாது. பிரிட்டிஷ்காரனுக்கு ஆதரவா பேசி அவங்க கிட்ட நமக்கு தேவையான சட்டங்களை வாங்கிக்கிறது தான். அப்ப சென்னை ஐக்கிய கழகம் ஒண்ணு ஆரம்பிச்சிச்சு. 1909ல சென்னை பிராமணர் அல்லாத சங்கம். 9 சேர்ந்து நான் பிராமின் சங்கம் ஆரம்பிச்சாரு. 9 சேர்ந்து என் புருஷன் நான் பிராமின் சங்கம் ஆரம்பிச்சாரு. நெக்ஸ்ட் சென்னை ஐக்கிய கழகம். சென்னை ஐக்கிய கழகம். கழகம்ன்ற வார்த்தை அப்ப உருவானுச்சு. சென்னை ஐக்கிய கழகம், சென்னை மத்திய கழகம் எல்லாம் ஒண்ணுதான். சென்னை ஐக்கிய கழகம், சென்னை மத்திய கழகம் எல்லாமே சென்னை ஒன்றிணைந்த கழகம். குழம்பிடக்கூடாது. ஐக்கியம், ஒன்றிணைந்த எல்லாம் ஒண்ணுதானே. அப்ப சென்னை கழகம்ன்ற வார்த்தை வந்துச்சுனாவே 1912. சென்னை ஐக்கிய கழகம், கழகம்ன்ற வார்த்தை அப்பதான் முதல்ல உருவாகுது. முதல்ல அப்பதான் உருவாகுது. கழகம்ன்ற வார்த்தை அப்பதான் உருவாகுது. அவர் செயலாளர் யாரும் நடேச முதலியார். எப்ப உருவாச்சு? 1912ல. 12th படிக்கிறவங்க நான் கலகலகலன்னு இருப்பேன். 12th படிக்கிறவங்க நான் கலகலகலன்னு இருப்பேன். கலகலகலன்னு நடந்துட்டே தான் பேசுவேன், நடந்துட்டே தான் படிப்பேன், சூப்பரா இருப்பேன். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. அப்புறம் சென்னை ஐக்கிய கழகம். ஃபர்ஸ்ட் சென்னை பிராமணர் அல்லாத ஒரு சங்கம். நெக்ஸ்ட் சென்னை ஐக்கிய கழகம். நெக்ஸ்ட் சென்னை திராவிட சங்கம். சென்னை திராவிட சங்கம். அதே நடேச முதலியார் தான் இதுக்கு தலைமை தாங்குவாரு. அந்த சென்னை ஐக்கிய கழகம் தான் சென்னை திராவிட சங்கமா மாறி இருக்கும். சென்னை திராவிட சங்கம்னு பேர் மாத்திருப்போம். சென்னை திராவிட சங்கம்னு பேர் மாத்தப்பட்டிருக்கும். அதே 1912ல தான். டி என் நாயர் 12 வருஷம் டி என் நாயர் இதுல வந்து கலந்துருப்பாங்க. அது அவ்வளவுதான். இதை தாண்டி நம்ம படிக்க தேவையில்லை. நெக்ஸ்ட் அன்னி பெசன்ட் வருவாங்க. அப்புறம் அன்னி பெசன்ட் வச்சிருவாங்க. அன்னி பெசன்ட் வருவாங்க. எதுக்காக வருவாங்க? இந்தியாவுக்கு ஏன் வந்தாங்க? எப்ப வந்தாங்க அன்னி பெசன்ட்? முதல்ல இந்தியாவுக்கு வந்து 93ல. அன்னி இந்தியாவுக்கு வந்து நன்றி 93. அன்னி இந்தியாவுக்கு வந்து நன்றி. அன்னி இந்தியாவுக்கு வந்து நன்றி 93. இங்க வந்து கொஞ்ச நாள் அமைதியா தான் இருப்பாங்க. பிரம்ம ஞான சபை. இந்த அம்மா வந்து என்ன வார்த்தை யூஸ் பண்ணுவோம்னா புத்த மதம். ரொம்ப முக்கியம். புத்த மதத்தை ஸ்டிமுலேட் பண்ணுவாங்க. தியோசபிக்கல் சொசைட்டியோட இணைவாங்க. பிரம்ம ஞான சபையோட உறுப்பினரா இருப்பாங்க. உறுப்பினரா இருந்தவங்க தலைவராய் பொறுப்பேற்றுவாங்க. எப்போ? 1907ல. ஆள்காட் செத்துருவாரு. முக்கியமான விஷயம் என்னன்னா பகவத்கீதையை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருப்பாங்க. பகவத்கீதையை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருப்பாங்க. யாரு? அன்னி பெசன்ட். அன்னி டெய்லியும் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் தான் படிப்பாங்க. பகவத்கீதை. அன்னி டெய்லியும் பகவத்கீதை படிப்பாங்க, இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் படிப்பாங்க. அன்னி டெய்லியும் பகவத்கீதை படிப்பாங்க, இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் படிப்பாங்க. பிராமணர்கள் எல்லாமே அன்னி பெசன்ட் மேல ரொம்ப ஆர்வம் கொண்டாங்க. ஏன்னா அன்னி பெசன்ட் என்ன சொன்னாங்கன்னா பிராமணருக்கு ஈக்குவலா. அதான் சொல்றேன். பிரம்ம ஞான சபை. பிரம்மா இதெல்லாம் வந்துச்சுனாவே அதெல்லாம் என்னதான்? ஐயருங்க தான். அப்ப 1914ல காங்கிரஸ்ல போய் சேர்ந்துட்டாரு. 1914ல காங்கிரஸ்ல போய் சேர்ந்துட்டாங்க. 1914ல ஒரு நாள் அன்னி கேங்க போய் பாத்துட்டு ஒரு நாள் அன்னி கேங்க பாக்கணும். எப்படிதான் இருக்காங்க, ஒரு நாள் அன்னி கேங்க பாக்கணும். அப்புறம் இந்த அம்மா பத்தி தெரிஞ்சுட்டு ஒண்ணும் கிடையாது. அப்புறம் மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் பத்திரிகை வாங்கி இந்தியன் பேர் மாத்திருப்பாங்க. மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் பத்திரிகை வாங்கி இந்தியன் பேர் மாத்திருப்பாங்க. 1916ல ஹோம் ரூல்
தன்னாட்சி இயக்கம், தன்னாட்சி இயக்கம். எந்த வருஷம்? செப்டம்பர். எந்த மாசம்? செப்டம்பர். அப்ப ஏப்ரல் யாரு? திலகரு. அப்ப திலகர் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சதுன்னு அர்த்தம். தன்னாட்சி இயக்கம் நம்ம ஏப்ரல் திலகர் தான் சொல்லுவேன். திலகர் ஏப்ரல் திலகர் ஏப்ரல் 1916 ஏப்ரல் திலகர். 1916 செப்டம்பர் மாசம் அன்னி பெசன்ட். செப்டம்பர் மாசம் அன்னி பெசன்ட். அன்னி பெசன்ட் பிராமணர்கள் எல்லாமே அணி திரண்டாங்க. நெக்ஸ்ட் வந்து நீதி கட்சி. நீதி கட்சி. நெக்ஸ்ட் வந்து நீதி கட்சி. தண்ணி குடிச்சுக்கவா? ஓகே ஓகே ஓகே. நீதி கட்சி. நீதி கட்சினாவே ஒரு நம்பருக்கு நம்ம கால் பண்ணுவோம். என்ன நம்பருக்கு? டக்கு டக்குன்னு 036 024 036 024 036 024 கால் பண்ண என்ன சொல்லுவோம்? சுப்புவும் ராமரும் சூப்பரான முனி படத்தை போய் போய் பார்த்தாங்கப்பான்னு சொல்லுவோம். சுப்புவும் ராமரும் சூப்பரான முனி படத்தை போய் போய் பார்த்தாங்கன்னு சொல்லுவோம். ஆமாவா? எஸ் மேம். 1916 டிசம்பர் 20 தான் பிராமண அல்லாதோர் கொள்கை அறிக்கைன்னு ஒரு அறிக்கை வெளியிட்டு இருப்பாங்க. எப்பப்பா ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்க? எப்ப ஆரம்பிச்சாங்கன்னு கேட்பாங்க. 1916 நவம்பர் 20. ரொம்ப 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 முக்கியம். 16 நவம்பர் 20. 16 நவம்பர் 20. பிராமண அல்லாதோர் எல்லா பிராமண அல்லாதோர் தலைவர்களும் ஒன்று கூடி தென்னிந்திய நல உரிமை சங்கம் ரொம்ப 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 முக்கியம். தென்னிந்திய நல உரிமை சங்கம். அதோட பேரே தான் தென்னிந்திய நல உரிமை சங்கம். நீதி கட்சியோட பேரே தான் தென்னிந்திய நல உரிமை சங்கம். இது தலைவர் யாரு? தென்னிந்திய நல உரிமை சங்கத்தோட ஃபர்ஸ்ட் தலைவர் யாரு? ராஜரத்தினம். 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 முதல்ல அறிக்கை எப்ப விட்டாங்க? அடுத்து கரெக்டா ஒரு மாசத்துல நவம்பர் 20 ஆரம்பிச்சாங்க. டிசம்பர் 20 ஃபர்ஸ்ட் அறிக்கை வெளியிட்டாங்க. ஃபர்ஸ்ட் அறிக்கை வெளியிட்டாங்க. ஃபர்ஸ்ட் அறிக்கை வெளியிட்டாங்க. இதை தாண்டி ஏதாவது சொல்லிட்டீங்களே, நம்பர் சொல்லிட்டீங்க. சுப்பு ராமர் சூப்பரான மணி படத்தை போய் போய் பார்த்தாங்கன்றது சொல்லிட்டீங்க. ஆமாவா? எஸ் Yes, ma'am. மேம். மேம் வாய்ஸ் வரல மேம். மியூட்ல இருக்காங்கப்பா. ஓகே ஓகேம்மா ஓகேம்மா. மான்போர்டு அறிக்கை அப்படின்னு ஒன்று இருக்கும். மான்டேக் அறிக்கைன்னு ஒன்று இருக்கும். மான்டேக் ஜேம்ஸ் போர்டு அறிக்கை 1918 வருஷம் வெளியிட்டிருப்பாங்க. 19 இரட்டை ஆட்சி முறையமா ரொம்ப முக்கியம். மத்தியில் இரட்டை ஆட்சி. மத்தியில் கூட்டாட்சி. மாகாணத்தில் இரட்டை ஆட்சி வந்துச்சுன்னா மான்டேக் ஜேம்ஸ் போர்டு. மத்தியில் கூட்டாட்சின்னா 1935. மதியத்துல கூட்டுறன்னு சொன்ன மூஞ்சப்பாருன்ற மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுவும் ஞாபகம் வச்சுக்கோனா மதியத்துல கூட்டுறன்னு சொன்ன மூஞ்சப்பாரு. மத்தியில் கூட்டாட்சின்ற வார்த்தை 1935 இருக்கும். 1935 இந்தியன் ஆக்ட்ல இருக்கும். மாகாணங்கள்ல இரட்டை ஆட்சி கொண்டு வந்தது மான்டேக் ஜேம்ஸ் போர்டு. 19 தானே? 19 தானே? அப்ப 2 இருக்குல்ல, அதான் 2 இரட்டை ஆட்சி முறை. இதன்படிதான் எலெக்ஷன் நடந்துச்சு. இதன்படிதான் நீதி கட்சி ஆட்சி அமைச்சாங்க. இதை தாண்டி பீத்தாம் கமிட்டி துறைகள் ஒதுக்கீடு செய்தா பீத்தாம் கமிட்டி. துறையை ஒதுக்கீடு செஞ்சா பீத்திக்காத. சௌபாத்திரை கமிட்டி வாக்குரிமை பத்தி தொகுதிகளை பத்தி வரையறுக்கிறதுக்காக. சௌரியமா இருந்தா வாக்குப்போ, இல்லைன்னா போயிட்டே இரு. சௌரியமா இருந்தா வாக்குப்போன்னு பார்த்திருப்போம். அவ்வளவுதான். பிராமணர் அல்லாதோர் முதல் மாநாடு கோவையில. பிராமணர் அல்லாதோர் முதல் மாநாடு கோவையில 17. பிராமணர் அல்லாதோட 2வது மாநாடு சென்னையில. பிராமணர் அல்லாதோட முதல் மாநாடு. பிராமணர் அல்லாதோர்னு சொன்னாவே கோச்சுக்கிறீங்க. பிராமணர் அல்லாதோர்னு சொன்னேன், அவ்வளவுதான். கோச்சு சென்னை போயிட்டாங்க. நீ நான் பிராமின்ஸான்னு கேட்டேன், கோச்சு சென்னை போயிட்டாங்க. நான் பிராமின்ஸான்னு கேட்டேன், அதுக்கு போய் கோச்சு சென்னைக்கு போயிட்டாங்க. ரொம்ப முக்கியம். கோச்சுட்டு சென்னைக்கு போயிட்டாங்க. முதல் மாநாடு, 2வது மாநாடு, சிறப்பு மாநாடு 3 தான் புக்ல கொடுத்துருப்பாங்க. அப்ப தென்னிந்திய பிராமணர் அல்லாதோர் சிறப்பு மாநாடு எப்பப்பா நடந்துச்சுன்னா 18. முதல் மாநாடு 17. சிறப்பு மாநாடு 18. 2வது மாநாடு 19. அப்ப சிறப்பு மாநாடு தென்னிந்திய பிராமணர் அல்லாதோர் சிறப்பு மாநாடு யார் தலைவர்னா பிட்டி தியாகராஜர். அவ்வளவுதான். அப்புறம் பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்தாங்க. அந்த மசோதா சட்டமன்றத்தில் நிறைவேற்றினா கிருஷ்ண நாயர். ரொம்ப முக்கியம். கிருஷ்ணனோட ஓட்டுலாம் யாருக்குதான்? பெண்களுக்கு தான் அப்படின்னு பார்த்துருப்போம். கிருஷ்ணன் பெண்கள்லாம் கிருஷ்ணன் தான் ஓட்டு போடுவாங்க. அப்ப கிருஷ்ண நாயர் ரொம்ப 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 முக்கியம். இதெல்லாம் எதிர்பார்க்கலாம் அந்த தடவை. ஏன்னா இப்ப எலெக்ஷன் வந்து முடிஞ்சிச்சுல, அதனால எதிர்பார்க்கலாம். கிருஷ்ண நாயர்.
அவர் முதல்ல மதிய உணவு திட்டம் தான் கொண்டு வந்தாங்க. ஆனா ஃபுல்லா நிறைவுபடுத்தல. அதனால இதை கேன்சல் பண்ணிட்டாங்க. தாழ்த்தப்பட்டோர் நலனுக்காக பஞ்சமர் அப்படின்னு சொல்லும் போதுல ஆதி திராவிடர் மாத்திருப்பாங்க. பஞ்சமர் பஞ்சமர் அப்படின்னு சொல்லும் போதுல ஆதி திராவிடர் மாத்திருப்பாங்க. ஆதி திராவிடர் என்று மாத்திருப்பாங்க. தமிழகத்தோட முதலமைச்சர் பொறுப்பேற்றது யாருன்னா சுப்புராயல் ரெட்டி. சுப்பு ராமன் பார்த்திருப்போம். சுப்புராயல் ரெட்டி. சுப்புராயல் ரெட்டி ஆட்சி அமைச்சது, நீதி கட்சி ஆட்சி அமைச்சது 1920. நீதி கட்சி ஸ்டார்ட் பண்ணது 16லயே. நீதி கட்சி ஸ்டார்ட் பண்ணது 1916 நவம்பர் 20. ஆனா ஆட்சி அமைச்சது 20ல 16ல ஆரம்பிச்சாங்க. நீதி கட்சி ஸ்டார்ட் பண்ணாங்க. உன்னை நம்பிதானே 14 வயசு பிள்ளை டியூட்டிக்கு அனுப்புனேன். உன்னை நம்பிதானே 14 வயசு பிள்ளை டியூட்டிக்கு அனுப்புனேன். அதாவது நம்பிதானே வச்சுக்கோங்க. நான் உன் நம்பிதானே 14 வயசு பிள்ளை உங்க எல்லாத்தையும் எல்லாரையும் நம்பிதானே 14 வயசு பிள்ளை டியூட்டிக்கு அனுப்புனேன். 14 வயசு பிள்ளைய நம்பிதானே டியூட்டிக்கு அனுப்புனேன். நவம்பர் டியூட்டிக்கு அனுப்ப 20. அப்ப 1916 நவம்பர் 20 தான் நீதி கட்சி ஸ்டார்ட் பண்ணது. இதெல்லாம் நீ பண்றதா நீதியா? ஜஸ்டிஸ் சொல்லு. ஜஸ்டிஸ் சொல்லு. நம்பிதானே 14 வயசு பிள்ளை டியூட்டிக்கு அனுப்புறதா நீதியா? நியாயமா அப்படின்னு கேட்டீங்க. நீதி கட்சி ஸ்டார்ட் பண்ணது. ஆட்சி அமைச்சது 1920. ஆட்சி அமைச்சது 1920. தாழ்த்தப்பட்ட நலனுக்காகவும் பெண்களுக்காகவும் ரொம்ப பாடுபட்டு இருப்பாங்க. நிறைய பல்கலைக்கழகம் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. பணியாளர் தேர்வு வாரியம். பணியாளர் தேர்வு வாரியம் ஃபர்ஸ்ட் பணியாளர் தேர்வு வாரியம் 24ல. அப்புறம் பொது பணியாளர் தேர்வு வாரியம் 26ல. அதுவே பொது பணியாளர் தேர்வு ஆணையமா இருந்தது வாரியமா மாத்திருப்பாங்க. சாரி, ஆணையமா மாத்திருப்பாங்க 29ல. இந்து அறநிலைத்துறை 1926. இந்து அறநிலைத்துறை 6 முடியும். இந்திய அறநிலைத்துறை 6 முடியும். இந்து அறநிலைத்துறைனாவே ஐயர் தான். அப்ப ஐயர் என்ன பண்ணுவாங்க, 6ல முக்கி எழுவாங்க. 2 ஆத்துல குளிச்சு தான் போவாங்க. வீட்டுல ஒரு 6 இருக்கும், அந்த குளிச்சு தான் போவாங்க. திருப்பி கோயிலுக்கு போய் ஒரு 6ல குளிப்பாங்க. 26 2 ஆத்துல குளிச்சு தான் இந்த அறநிலைத்துறையா மாற முடியும். தொழிற்சாலைகளாக உதவி சட்டம் ஒண்ணு ஆரம்பிச்சிருப்பாங்க. தொழிற்சாலைக்காக ஒரு சட்டம் ஒண்ணு ஆரம்பிச்சிருப்பாங்க. தொழிற்சாலை உதவி சட்டம் 22ல. நீதி கட்சியோட 2வது ஆட்சி 3வது ஆட்சி தான் பார்த்திருப்போம். 2வது ஆட்சி தான் ஆந்திரா பல்கலைக்கழகம் ஸ்டார்ட் ஆகும். ஆந்திரா பல்கலைக்கழகம் 1925ல ஓகே பண்ணி 26ல பல்கலைக்கழகம் ஓப்பன் பண்ணிருப்பாங்க. ரெட்டி CR ரெட்டி தான் முதல் துணைவேந்தர். CR ரெட்டி தான் முதல் துணைவேந்தர். முதல் துணைவேந்தர். அவ்வளவுதான். நீதி கட்சி இதை தாண்டி ஒண்ணு படிக்க வேண்டிய அவசியம் இல்ல. வகுப்புவாரி உரிமை ஆணையம் ரொம்ப முக்கியம். வகுப்புவாரி உரிமை ஆணையம் 28ல. வகுப்புவாரி உரிமை ஆணையம் 28ல. அண்ணாமலை பல்கலைக்கழகம் 29. மேம் அண்ணாமலை நீதி சொல்லுங்க. கட்சி மட்டும் ஒரே ஒரு தடவை திருப்பி சொல்லிருங்க மேம். ரிப்பீட் பண்ணுங்க மேம். என்னம்மா? நல்லா நீதி கட்சி மட்டும் ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுங்க மேம். மேம் ரெக்கார்டு போட்டு விடுங்க மேம். ரெக்கார்ட் போட்டு விடுறேன். கண்டிப்பா போட்டு விடுறேம்மா. ஓகே மேம். ஓகே. தேவதாஸ் முறை வந்தா ஒழிச்சிருப்பாங்க. தேவதாஸ் முறை வந்தா ஒழிச்சிருப்பாங்க. இவங்க ஆட்சி தான் ஒழிச்சிருப்பாங்க. நீதி கட்சிக்குள்ள தான் ஒழிச்சிருப்பாங்க. 29, 30 எல்லாம் இவங்க தான் ஆட்சி பண்றாங்க. நீதி கட்சியோட 4ஆம் ஆட்சியில என்ன பண்ணிருப்பாங்கன்னா, முனுசாமி நாயுடு தான் முதலமைச்சரா இருந்திருப்பாரு. முனுசாமி நாயுடு 036024 தான் போன் நம்பர் பார்த்திருப்போம். 036024 இது என்ன அர்த்தம் நம்ம ஸ்டூடெண்ட் தெரியும். சுப்பு ராமரும் சூப்பரான முனிப்படத்தை போய் பார்ப்பாங்க. முனிப்படத்தைனா முனுசாமி, சுப்பும் ராமரும் சூப்பரான 3 முடிஞ்சிருச்சு. முனிப்படத்தை 4. அப்ப 4வது ஆட்சி யார் அமைச்சதுன்னா முனுசாமி தான் ஆட்சி பண்ணிருப்பாரு. ஏன் தோல்வி அடைஞ்சிச்சு? யாருக்குமே ஒற்றுமை கிடையாது. அவங்களுக்குள்ள நிறைய பிளவுகள் இருந்துச்சு. அப்புறம் காங்கிரஸ் தலை தூக்கிடுச்சு. அதே மிகப்பெரிய வீழ்ச்சி அவங்களுக்கு. காங்கிரஸ் தலை தூக்கிடுச்சு. அதே மிகப்பெரிய ஆட்சி. இவங்க எல்லாம் ஓகே சொன்னதுக்கு அப்புறமா ஓகே அவங்களுக்கு எல்லாம் பண்ணி தரேன் 1935ல ஒரு சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. அவங்க ஃபேவரா இருந்திருக்கும். அதனால இவங்க ஓகே நம்ம ஆட்சி அமைக்கலாம் முடிவு பண்ணிருப்பாங்க. என்னாச்சு? ஓகே. இதோ நீதி கட்சி முடிஞ்சிச்சு. நீதி கட்சின்னு ஒரு வார்த்தை நம்ம சேர்ந்த ஞாபகம் வரணும். பெரியாரு. நீதி கட்சினாவே பெரியார் நம்ம சேர்ந்த ஞாபகம் வரணும். பெரியார்னாவே ஒரு வார்த்தை நம்ம ஞாபகம் வந்துடணும். சுயமரியாதை. ஆமாவா? பெரியார்னாவே சுயமரியாதைன்ற வார்த்தை நம்ம ஞாபகம் வந்துடணும். சுயமரியாதை இயக்கம் எப்ப ஸ்டார்ட் பண்ணுச்சுன்னா, கோட்டை அடிச்சா எப்படி சுயமரியாதை கிடைக்கும்? கோட்டை அடிச்சா எப்படி சுயமரியாதை கிடைக்கும்? கோட்டத்தலன் காஞ்சி போய் வெளியே வந்தான்ப்பா. 4 நாள் கழிச்சு சேலை கொடுத்தோன்னா இப்ப சேர்ந்துக்கிட்டேன்னு பாத்துருப்போம். ஷாக்ட் ஞாபகம் இருக்கா? எஸ் மேம். நல்லா திக்கான சேலை கட்டுவாங்க. 4 நாளா திக்கான சாரி கட்டுவாங்க. சுயமரியாதை சங்கம் அட்டுச்சா சொல்லுறேன். ஒழுங்கு ஓடி போயிரு. கிளாஸ் போயிட்டு 1925ல சுயமரியாதை இயக்கம். அதுக்கான சங்கம் ஸ்டார்ட் பண்ணது 26ல அடுத்த வருஷமே. இவர் என்ன பண்ணுவாருன்னா, குறிப்பு பவி பார்த்திருப்போம். குறிப்பு பவி. ஆமாவா? கூனா குடியரசு, ரீனா ரிவோல்ட்,
குறிப்பு பூனா புரட்சி. குறிப்பு பவி பான பகுத்தறிவு வீணா விடுதலை. குறிப்பு கோட்டை குடிப்பாங்க. பெரியார் தான் குவாட்டர் குடிப்பாரு. பெரியார் தான் குவாட்டர் குடிப்பாரு. இருட்டு ரிவோல்ட். இருட்டு ரிவோல்ட். இருட்டு ரிவோல்ட். புரட்சி பண்ணவங்க முணுமுணும்பாங்க. புரட்சி பண்ணவங்க முணுமுணும்பாங்க. 33 புரட்சி. பகுத்தறிவு. முன்னாள் பகுத்தறிவோடு இருந்தேன். முன்னாள் பகுத்தறிவோடு இருந்தேன். 34 தான். 1934 தான் பகுத்தறிவு அப்படின்றது சொல்லி வெளியிட்டாரு. விடுதலை. விடுதலை தர மூஞ்சா பாரு. விடுதலை தர மூஞ்சா பாரு 35. விடுதலை தர மூஞ்சா பாரு 35. சுயமரியாதை இயக்கத்தோட முதல் மாநாடு செங்கல்பட்டு நடந்துச்சு. ரொம்ப முக்கியம். சுயமரியாதை மாநாட்டோட முதல் மாநாடு எங்க செங்கல்பட்டுல எந்த வருஷம் 29ல 1929 பிப்ரவரி மாசம் 17 சுயமரியாதை இயக்கத்தின் முதல் மாநாடு செங்கல்பட்டுல நடந்துச்சு. செங்கல்பட்டுல நடந்துச்சு. கோவில் நுழைவு போராட்டம் பண்ணாரு. கோவில் நுழைவு போராட்டம் பண்ணாரு. கோவில் நுழைவு போராட்டம் பண்ணியிருப்பாரு பெரியாரு. அதனால வைக்கம் வீரர் என்று அழைக்கப்பட்டாரு. வைக்கம் வீரர் அழைக்கப்பட்டாரு. சுயமரியாதை திருமணங்கள் பண்ணி வச்சாரு. அந்த திருமணத்துக்கு சட்ட அங்கீகாரம் கொடுத்தது அண்ணா. அந்த திருமணத்துக்கு சட்ட அங்கீகாரம் கொடுத்தது அண்ணா. தமிழ்நாட்டுல இந்திய எதிர்ப்பு போராட்டம் எப்ப 37ல. தமிழ்நாட்டுல இந்திய எதிர்ப்பு போராட்டம் எப்ப 37ல. 37ல. நெக்ஸ்ட் 40 44 37 வந்துட்டோமா. அப்புறம் 44ல சேலம் மாநாட்டுல நீதி கட்சின்ற பேரை திராவிட கழகம் மாத்திருப்பாரு. நீதி கட்சின்ற பேரை திராவிட கழகம் மாத்திருப்பாரு. அப்படி இவர்தான் பேர் மாத்திருப்பாரு. ஆனா இந்த தீர்மானம் கொண்டு வந்து யாருன்னு அது அண்ணாதுரை. 44ல சேலம் மாநாட்டுல நீதி கட்சியோட பேரை திராவிட கழகம் அப்படின்னு மாத்திர தீர்மானத்தை கொண்டு வந்தது யாருன்னு கேட்டா அண்ணாதுரை. தீர்மானத்தை கொண்டு வந்தது யாரு? அண்ணாதுரை. அண்ணாதுரை கொண்டு வந்தது. இதுலதான் திராவிட நாடுன்னு சொல்லியிருப்பாரு. திராவிட நாடுன்னு சொன்னது அண்ணாதுரை. திராவிட நாடுன்னு சொன்னது அண்ணாதுரை. தமிழ்நாடு தமிழர்களுக்கு. திராவிட நாடு திராவிடர்களுக்கு என்றது அண்ணாதுரை. திராவிட நாடு திராவிடர்களுக்கு அண்ணாதுரை. தமிழ்நாடு தமிழர்களுக்கு பெரியார். ஆனா திருமணத்தை நிறைவேற்றது அப்ப தலைவராக இருந்தது யாருன்னா மறைமலை அடிகளார். மறைமலை அடிகளார். தமிழ்நாடு தமிழர்களுக்கே அப்படின்னு சொல்லி திருமணம் நிறைவேற்றது மறைமலை அடிகளார். இப்படி சொன்னது பெரியாரு. அதுக்கான திருமணம் நிறைவேற்றது மறைமலை அடிகளார். திராவிட நாடு திராவிடர்களுக்கு அண்ணாதுரை. அதனால திராவிட முன்னேற்ற கழகம்னு ஆரம்பிச்சாரு. திராவிட நாடு திராவிடர்களுக்கு அப்படின்னு சொன்னாரு. யார் சொன்னது? அண்ணா சொல்லியிருப்பாரு. பெரியார் பத்தி படிக்கும்போது நம்ம எதையும் படிக்கணும். யார்? அவங்க வைஃப் மணியம்மை படிக்கணும். ஆமாவா? மணியம்மை படிக்கணும். இந்த திராவிட கழகத்தோட தலைவர் யார் இருப்பா? மணியம்மை தான். பெரியார் செத்து போனோம்னா மணியம்மை தான் தலைமை ஏற்றுப்பாங்க. உலக அளவிலேயே சரி, நாத்திக இயக்கத்திற்கு ஒரு பெண் தலைமை தாங்கினா மணியம்மை தான். நாத்திக இயக்கம், அதாவது கடவுள் மறுப்பு நாத்திக இயக்கத்திற்கு ஒரு தலைமை தாங்கிய முதல் பெண் யாரும் மணியம்மை தான். வடநாட்டுல ராமலீலான்னு கொண்டாடினாங்க. அதுக்கு எதிரா ராவணனும் நல்லவேதான் சொல்லி தமிழகத்துல ராவண லீலான்னு நடத்தினாங்க. மணியம்மை வடநாட்டுல ராமலீலான்னு கொண்டாடிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஆப்போசிட்ல தமிழ்நாட்டுல ராவண லீலான்னு கொண்டாடினாங்க மணியம்மை. என்ன எமர்ஜென்சி வந்த போதிலும் அந்த நெருக்கடி கால மத்தியிலுமே தமிழ்நாட்டை கட்டி காப்பாத்தாங்க. அந்த கட்சி கட்டி காப்பாத்தாங்க மணியம்மை. நெக்ஸ்ட் எங்கெல்லாம் பெரியார் வர்றாரோ அங்கெல்லாம் வீரசாமி வரணும். வீரசாமி வரணும். 69% இடஒதுக்கீடு நம்மளை ஏத்துனது கலைஞர் ஐயா. 69% ஏத்துனது கலைஞர் ஐயா. ஆனா அதுக்கப்புறம் அந்த ஜெயலலிதா அம்மா ஆட்சியில 69% வேணும் கலைக்க சொல்லியிருப்பாங்க. எதன்படி கேஸ் போட்டிருப்பாங்கன்னா, ஆர்டிகிள் 16 பொது வேலைவாய்ப்புகளை ஜாதி மதம் மொழி பாலினம் பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஆமா தானே? எஸ் மேம். ஆர்டிகிள் 15 என்னது? ஆர்டிகிள் 13 என்னது? பேய் இருக்கா இல்லையா? வெரி குட். பேய் இருக்கா இல்லையா? ரிவ்யூ பண்ணி சொல்லு. ரிவ்யூ பண்ணி சொல்லு. யார் சொன்ன? தேவியா? எஸ் மேம். மேம் வீட்ல வந்து படிச்ச எக்ஸ்பீரியன்ஸ். எஸ் மேம். பேய் இருக்கா இல்லையா ரிவ்யூ பண்ணி சொல்லு. 13 ஆர்டிகிள் 13 என்ன சொல்லுதுன்னா, எந்த அளவுக்கு ஒரு சட்டம் அடிப்படை உரிமையை மீறுதோ அந்த அளவுக்கு அந்த சட்டம் செல்லாது. ஆமாவா இல்லையா? அதான் ரிவ்யூ பண்ண சொல்றது. நல்லா பாருங்க, இந்த சட்டத்தை நல்லா ஆராய்ச்சி பாருங்க. இது எங்க ஒர்க் அவுட் ஆகுது? இது இல்லங்க, அடிப்படை உரிமை மீறுங்க, தூக்குங்க அப்படின்னு சொல்றதுதான் ஆர்டிகிள் 13. ஆர்டிகிள் 13 படி கேஸ் போடுறாங்க. அடிப்படை உரிமைய இடஒதுக்கீடு மீறுது, அடிப்படை உரிமை செல்லாது, இதை தூக்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் போடுறாங்க. அப்போ ஜெயலலிதா அம்மா ஆட்சியில் இருக்காங்க. வேற வழியே இல்லாம வீரமணி தான் வந்து வீரமணி போய் கேக்குறாங்க, என்னப்பா இப்படி பண்றாங்க, என்னப்பா தூக்கிட்டாங்க, என்னப்பா பண்றது அப்படின்னா, அவ்வளவுதான் உன்னோட வம்சத்துக்கே ஒரு கேடா போயிடும். அப்ப உன்னை வச்சு எல்லாம் டீஸ் பண்ணுவாங்க. இல்ல எல்லாத்துக்குமே வந்து ஒரு சாபக்கேடு இது. ஏன்னா இடஒதுக்கீடு இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தரா மேல கொண்டு வந்தாங்க. இடஒதுக்கீடு ஃபர்ஸ்ட் 50% கூட இல்ல.
அதுக்கப்புறம் 50, ஃபர்ஸ்ட் 35ல இருந்து 40 இருந்துச்சு. அப்ப 40, 49, அப்புறம் 50, 55, அப்புறம் 60, 60, 65, 66, 67, 68, 69 இருந்துச்சு. அப்ப 69 50% மாத்தினது எம்ஜிஆர், 50% ஆக்குனது எம்ஜிஆர், 69, 69, 68 திருப்பி அவர்தான், 69 கொண்டு வந்தது கலைஞர் ஐயா. அந்த 69 திருப்பி நிலைநாட்டினது யாருன்னா ஜெயலலிதா அம்மா. அப்ப 69 இடஒதுக்கீடு கொண்டு வந்து யாருன்னு கேட்கும்போது நீ ஜெயலலிதா போடக்கூடாது, 69 தான் கொண்டு வந்து கலைஞர் ஐயா. 69% இடஒதுக்கீடு கலைஞர் ஐயா. அதான் சட்ட அங்கீகாரம் கொடுத்து கொஞ்சம் பாதுகாப்பு சூழலில் வச்சது யாருன்னா ஜெயலலிதா. அதுக்கு வந்து ஐடியா கொடுத்து வீரமணி. வீரமணி யாரு கேட்டு ஐடியா கொடுத்தானா கலைஞர் கேட்டு. புரிஞ்சிச்சா? 76வது அமெண்ட்மெண்ட் ரொம்ப முக்கியம், குறிச்சுக்கோங்க. 76வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 69% 9வது ஷெட்யூல்ல வச்சிருப்பாங்க. எந்த வருஷம்? 92ல 92ல 92ல. இப்ப நம்ம யாரை பத்தி பார்த்துட்டு இருந்தோம்? வீரமணி, பெரியாரு, வீரமணி அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். டால்மியா பார்த்த கள்ளக்குடின்னு பேர் மாத்தணும், மும்முனை போராட்டம், ஆமா தானே? இதெல்லாம் பார்த்திருப்பீங்க. இதுக்கப்புறம் திராவிட கழகம்னாவே அண்ணாதுரை வந்துருவாரு. அண்ணாதுரை வந்தாவே அண்ணா திராவிட கழகம் அண்ணாதுரை, அப்புறம் கலைஞர் வந்து பிரிஞ்சு போன எம்ஜிஆர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருப்பாரு. ஆமாவா? அண்ணா பத்தி என்ன பேசலாம்? ஒண்ணும் கிடையாது. அண்ணா இருந்தது 2 வருஷம். ஆனா எந்த ஒரு கட்சி வந்தாலும் அண்ணாவோட பேச இல்லாம இருக்க போறது இல்ல. அவ்வளவு சூப்பரா பண்ணி கொடுத்துட்டு போனாரு. இந்த தமிழ்நாட்டை பத்தி கனவு கண்டது அண்ணா தான். அவரோட கனவு நிறைவேற்றுறது கலைஞர் ஏன்னு சொல்லலாம். பேசுறது கேக்குதாமா? இப்பதான் மேம் கேக்குது. இப்பதான் மேம் கேக்குது, முன்னால கேட்கவே. ஓகே ஒண்ணும் பிரச்சனை இல்ல. தமிழ்நாடுன்னு பேரு மாத்துனது அண்ணா. ஜூலை 18ல தான் அந்த பில் பாஸ் ஆனிச்சு. ஜூலை 18 தான் அறிமுகப்படுத்துறாங்க. அந்த நாள் இன்னும் மறக்கூடாதுன்றதுனால என்ன சொல்றாங்க இப்போ? தமிழ்நாடு தினம். தமிழ்நாடு தினம் ஜூலை 18 தமிழ்நாடு பேர் மாத்திட்டாங்க. உலகமே அப்ப இந்தியாவே ஃபுல்லாவே மும்மொழி திட்டம் கொண்டு வந்தாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1968 என்னது? தேசிய கல்விக் கொள்கை. முதல் தேசிய கல்விக் கொள்கை ஞாபகம் இருக்கா? 68 எஸ் மேம். முதல் தேசிய கல்விக் கொள்கை. 63 போட்டா 86. புதிய ஏழாவது புதிய ஏழாவது புதிய தேசிய கல்விக் கொள்கை 92 2020 68 63 போட்டா 86 92 92 நெக்ஸ்ட் 2020 இவ்வளவுதான் கல்விக் கொள்கை. இதை தாண்டி ஒரு கல்விக் கொள்கை இல்ல. அப்ப இது கல்விக் கொள்கையில் வேறுபடுறது கொஸ்டின் வரலாம். அப்படி கொஸ்டின் கேட்டாங்கன்னா எது இல்லையோ அது போடணும். புரிகிறதா? அப்போ 10 வருஷம் அந்த தேசிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுச்சுன்னா மும்மொழி திட்டம் அறிவிச்சது. மும்மொழி திட்டம் அப்படின்றத வலியுறுத்துச்சு. அப்போ நம்ம தமிழ்நாட்டுல இருந்த முதலமைச்சர் ஐயா அறிஞர் அண்ணா என்ன சொன்னாருன்னா மும்மொழி திட்டம் வேண்டாம் எதிர்த்து இருமொழி திட்டம் அறிவிச்சார். இருமொழி திட்டம் கொண்டு வந்தாரு. சுயமரியாதை திருமணங்கள் நடத்தி வச்சது பெரியார். அது வந்து அங்கீகாரம் இல்லாம இருந்துச்சு. அந்த திருமணங்களுக்கு அங்கீகாரம் வழங்கும் சட்டத்தை நிறைவேற்றினார் அண்ணா அவர்கள். அவர் குடிசை மாற்று வாரியம் எல்லாம் பண்ண மாதிரிதான் பண்ணாரு, நிறைய விஷயம் பண்ணாரு. அதுக்கப்புறம் யாரு? கலைஞர் ஐயா வந்தாரு. கலைஞர் ஐயா வந்தோம்னா அந்த 108 உருவாக்குனது. பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்தது. 89 பெண்களுக்கு சொத்துரிமை. 89 பெண்களுக்கு சொத்துரிமை. என்னைய சொத்து கேட்க வர சொன்னாங்க. கலைஞரும் நிறைய சாதனை பண்ணியிருப்பாரு. ராஜமன்னா குழு ஒரு மாநில அரசு ஒரு மத்திய அரசு மாநில அரசு ஆராயத்துக்காக ஒரு மாநில அரசு ஒரு குழு போட்டாங்கன்னா இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஃபர்ஸ்டும் லாஸ்டும் அதுதான். மத்திய மாநில அரசுகளோட அதிகார பகிர்வை ஃபாலோ பண்றதுக்காக எப்படி கரெக்டா இருக்கா இல்ல எப்படி வச்சுக்கான்னு சொல்லி கேட்கறதுக்காக அதை பத்தி ஆராய்ச்சியாக ஒரு குழு போட்டிருப்பாங்க, ராஜமன்னா குழு. அப்படி ஒரு மாநில அரசு ஒரு குழு அமைச்சது அதான் முதலும் கடைசியும். ராஜமன்னார் குழு 1969 ராஜமன்னார் குழு உருவாக்குறதுனா கலைஞர் ஐயா அவர்கள். கலைஞரோட முயற்சியின் பேர்ல தான் தலைமைச் செயலகத்துல தேசிய கொடிய முதலமைச்சர் ஏத்தலான்ற ஒரு அங்கீகாரம் கிடைச்சிச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆளுநர் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த அங்கீகாரம் தேசிய கொடிய சுதந்திர நாளை அன்னைக்கு தலைமைச் செயலகத்துல நம்ம ஏத்துக்கலாம், முதலமைச்சர் ஏத்தலான்ற அந்த ஒரு நம்மளோட உரிமை நமக்கு வேணும்னு வாங்கினது யாரு அப்படின்னா கலைஞர் ஐயா அவர்கள் தான்.
கவர்னர், அதாவது குடியரசு நாள் அன்னைக்கு குடியரசு நாள் அன்னைக்கு மத்தியில பிரசிடென்ட்டும் மாநிலத்துல கவர்னரும், சுதந்திர நாள் அன்னைக்கு மத்தியில பிரைம் மினிஸ்டரும் மாநிலத்துல சிஎம்மும் கொடியேத்துவாங்க. கொடியேத்துவாங்க. உழவர் சந்தை திறந்தது இவர்தான், கலைஞர் ஐயா அவர்கள் தான். உழவர் சந்தை. கை ரிக்ஷா ஒழிச்சது இவர்தான். கை ரிக்ஷாவை ஒழிச்சது இவர்தான். 73ல ஒழிச்சாரு. அதே 73ல சைக்கிள் சாரி இலவச சைக்கிள் கொடுத்தாரு. கை ரிக்ஷா ஒழிச்சாரு 73ல. 70ல பிச்சைக்கார மறுவாழ்வு திட்டம் கொண்டு வந்தாரு. உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் கொண்டு வந்தாரு. 23ல இலவச சைக்கிள் வழங்கும் திட்டம் கொண்டு வந்தாரு. எல்லா நாளும் ஊனமுற்றோருக்காக அவர் ஃபீல் பண்ணாரு. ஊனமுற்றோர் மறுவாழ்வு திட்டம் எல்லா நாளும். சிறுவர்கள் மகளிர்கள் எல்லாம் இழைச்சி போனாங்கன்னா மறுவாழ்வு கொடுத்தாரு. இழைச்சி போன சிறுவர்களுக்கு மகளிர்கள் மறுவாழ்வு கொடுத்தாரு. இழைச்சினா 75, இழைச்சினா 75. அப்புறம் வருமுன் காப்போம் திட்டம் 2006 வருமுன் காப்போம் திட்டம். வரத்துக்கு முன்னாடி அருமையா காப்பாத்திருந்தோம். சமச்சீர் கல்வி முறை திட்டம் 2010ல ரொம்ப முக்கியம். சமச்சீர் கல்வி முறை திட்டம் ரொம்ப முக்கியம் 2010ல. ரொம்ப ரொம்ப முக்கியம் 2010ல. சமச்சீர் கல்வி முறை திட்டம் 2010ல. மதுவிலக்கு அறிமுகப்படுத்தினாரு. 84 ஆட்சி காலத்துல மதுவிலக்கு அறிமுகப்படுத்தினாங்க. 84 எம்ஜிஆர் 84ல மதுவிலக்கு அறிமுகப்படுத்தினாங்க. மதுவிலக்க எம்ஜிஆர் முதல்ல மதுவிலக்கு யார் கொண்டு வந்தா? ராஜாஜி. ராஜாஜி முதல்ல மதுவிலக்கு கொண்டு வந்தது ராஜாஜி. சேலத்துல ராஜாஜி மதுவிலக்கு கொண்டு வந்தது. அது பதிலா என்ன பண்ணாரு அப்படின்னா, அப்ப அந்த காசு மதுவிலக்காக வர காசு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அது பதிலா விற்பனை வரின்னு ஆரம்பிச்சாரு. ஆமாவா? விற்பனை வரி ஒரு வரியை கொண்டு வந்தது ராஜாஜி தான். விற்பனை வரின்னு ஒரு வரியை கொண்டு வந்தது ராஜாஜி தான். எம்ஜிஆர் அவர்கள் தான் மதுவிலக்கு திருப்பி கொண்டு வந்தாரு. எம்ஜி செத்து போனதுக்கு அப்புறமா பாரத ரத்னா விருது கொடுத்திருப்பாங்க. எந்த வருஷம்? 87 பாரத ரத்னா விருது. நிறைய ஆட்சியாளர்கள் மேம் 88 முக்கியமான விஷயம் என்ன? 88 தான் மேம். எம்ஜிஆர் ஆமா, 87 செத்துருப்பாரு. 87 செத்துருப்பாரு. செத்ததுக்கு அப்புறமா அடுத்த வருஷம் 88ல செத்துருப்பாரு. ஆமாவா? 87ல செத்துருப்பாரு. 88ல அதுக்கு அடுத்த வருஷம் பாரத ரத்னா விருது கொடுத்திருப்பாங்க. 8 வாங்கியிருப்பான்னு ஷாக்கெட் இருக்கும். இவர் பண்ண மிகப்பெரிய சாதனை என்னன்னா, நான் விவோ வந்தேன்னா என்னோட பையன் விவோ ஆயிருவான். அவனோட பையன் என்னோட பேரன் அடுத்து விஓ ஆவான். அப்படியே கிராம அலுவலர் அப்படின்றது ஒரு அந்த கர்ணம்ன்ற பதவியை ஒழிச்சது இவருதான். ரொம்ப முக்கியம். கர்ணம்ன்ற பதவியை ஒழிச்சது இவருதான். கோவிலுக்கு சென்ற பாட்டி யாரேனும் மதித்தாள். கோவிலுக்கு சென்ற சென்னை. அப்ப யார் இருந்தாங்க? அறிஞர் அண்ணா. ஆமாவா? 2வது மாநாடு யாரு? உலகத்தமிழ் மாநாடு அண்ணா. கோவிலுக்கு சென்ற பாட்டி யாரேனும் மறித்தாள். அடுத்த மதுரை. அண்ணாக்கு அப்புறம் யார் வந்தாங்க? எம்ஜிஆர் தான். கோவிலுக்கு சென்ற பாட்டியை யாரிடம் மறுத்தால் கோவில் மொட்டை அடித்து தண்டிக்கப்படுவார். தஞ்சாவூர் யாரு? ஜெயலலிதா அவர்கள். துணிஞ்சு தஞ்சை வந்தவங்களுக்கு தமிழ் கத்து கொடுக்கணும். துணிஞ்சு தஞ்சை வந்தவங்களுக்கு தமிழ் கத்து கொடுப்பாங்க ஜெயலலிதா அம்மா. ஓகேவா? அதானே பார்த்தோம். ஜெயலலிதா அம்மா பத்தி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எதை பார்க்கணும் அப்படின்னா, மகளிர் காவல் நிலையம் கொண்டு வந்திருப்பாங்க 92ல. தொண்டு செஞ்சாங்க. மகளிர் காவலர்களுக்கு தொண்டு செஞ்சாங்க. தொற்று குழந்தை திட்டம், தொற்றுல குழந்தை போட்டு போனா வந்து காப்பாத்துறாங்க. மண்டல் கமிஷன் பரிந்துரைக்கு அமலாக்கம் செஞ்சாங்க. ரொம்ப முக்கியம். மண்டல் கமிஷனா அமலாக்கம் செஞ்சாங்க. 8வது உலக தமிழ் மாநாடு தஞ்சையில் நடத்துறாங்க. நமக்கு தெரியும். கோவில்கள்ல அன்னதானம் போட்டாங்க. லாட்டரி சீட்டை தடை பண்ணாங்க. எடப்பாடி என்ன பண்ணாரு? அப்பதான் கொரோனா வந்துருச்சு. அதனால கல்வி தொலைக்காட்சி சேனல் ஆரம்பிச்சாரு. பிளாஸ்டிக் பொருட்களும் தடை விதிச்சாரு 19ல. உன்னை பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன்ல. எடப்பாடி எடப்பாடி உன்னை பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன்ல. பட்டு சேலை கட்டிட்டு தான் அம்மா ஸ்கூட்டி ஓட்டுவாங்க. இருசக்கர வாகனம். அம்மாவோட இருசக்கர வாகனம் அப்படின்றது பட்டு சேலை கட்டி தான் விடுவாங்க. 18. ஆமாவா? பட்டு 18. ஆமா தானே? பட்டு 18. இறை மறுப்பாளர் யாரு? இறை மறுப்பாளர் பெரியார். வைக்கம் பேரு நம்ம ஏன் சொல்ற பெரியாரு? கேரளால வைக்கம் இடம் இருந்துச்சு. அந்த இடத்துல போயிட்டு இருந்தாரு. போயிட்டு அங்க ஒரு போராட்டத்துக்கு போயிருப்பாரு. எல்லா தாழ்த்தப்படவங்க எல்லாம் கோயிலுக்குள்ள அந்த வட்டாரத்துக்குள்ள நடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதை தாண்டி நடந்து காட்டியிருப்பாரு. மத்தவங்களுக்கு அந்த உரிமை வாங்கி கொடுத்துருப்பாரு. வைக்கம் வீரன் அழைக்கப்பட்டாங்க. இவரு காந்தி ரொம்ப பற்றா இருந்தாரு. காந்தி கல்லு காய்ச்சது பிடிக்காது. கல்ல ஒழிக்கணும்னு சொன்னாரு.
அதனால காந்தி மேல உள்ள பற்றுனால தன் தென்னை மரத்தை ஃபுல்லா வெட்டி வீழ்த்தினாரு. கிட்டத்தட்ட 500 தென்னை மரம்னு சொல்லியிருப்பாங்க. 500 தென்னை மரங்களை வெட்டி வீழ்த்தினாரு. கள்ளுக்கடை மறியலில் ஈடுபடுறதுக்காக ராமசாமி சிறை தண்டனை கூட அனுபவிச்சார் 21ல. 21ல 21ல வைக்கம் போராட்டம்னாவே ஒரு 2 பேரோட அடிபடும். 2 பேரோட பேர் அடிபடும். ஜோசப் கேசவ மேனன். ஜோசப் கேசவ மேனன் இவரோட மனைவிகள், இவரோட மனைவி நாகம்மையும் இவங்களோட தங்கச்சி கண்ணம்மாளும், இவங்களோட மனைவி நாகம்மையும் இவங்களோட தங்கச்சி கண்ணம்மாவும் கலந்துருப்பாங்க. காந்தி வந்து ஒரு பெல்கிராம் மாநாடு தலைமை தங்கியிருப்பாரு. பெல்கிராம் மாநாடு தலைமை தங்கியிருப்பாரு. அதுல வைக்கம் போராட்டத்தை வரவேற்று தீர்மானம் நிறைவேற்றிருப்பாரு. பெல்கிராம் மாநாடு 1924ல 1924ல பெல்கிராம் மாநாடு காங்கிரஸ் தலைவராக இருந்திருப்பாரு காந்தி. பெல்கிராம் மாநாடு காங்கிரஸ் தலைவராக இருந்திருப்பாரு காந்தி. காந்தி வகுப்புவாத பிரதிநிதித்துவம் 1921ன்னு வச்சுக்கோங்க. வகுப்புவாத பிரதிநிதித்துவம் 1921 ஸ்டார்ட் பண்ண 28லாம் சட்டம் போட்டிருப்பாங்க. தீர்மானம் வேற, சட்டம் வேற. வகுப்புவாத பிரதிநிதித்துவ சட்டம் வேற 28, தீர்மானம் 21. சேரன் மாதேவி குருகுல கல்வி. அதாவது ஃபர்ஸ்டே பார்த்தோம். ஒத்துழைமை இயக்கத்துக்காக நான் ஒத்துழைக்க மாட்டேன்ப்பா, எதுவுமே ஒத்துழைக்க மாட்டோம், பிரிட்டிஷ்கார ஒத்துழைக்க மாட்டோம், நாங்களே உங்களுக்கு கல்வி ஆரம்பிச்சோம்னு சொல்லிட்டு சேரன் மாதேவி அப்படின்னு ஒரு குருகுல கல்வி ஆரம்பிச்சிருப்பாங்க. அது தனிப்பந்தி முறை இருக்கும். அது ஆரம்பிச்சாதான் வாவேசு ஐயர். சேரன் மாதேவி வாவேசு ஐயர். நம்ம சேரணுமான்னு ஐயர் தான் முடிவு பண்ணணும். ஐயர் தான் ஆரம்பிச்சாரு. அதுல எல்லாமே நன்கொடை கொடுத்தாங்க. எல்லாரும் நன்கொடை கொடுத்து பொதுவில் தானே ஆரம்பிச்சிருக்காங்க. அவ பொதுப்பந்தி தானே வைக்கணும். ஏன் தனிப்பந்தி வச்சாங்க? தனிப்பந்தி வச்சதுனாலதான் பெரியார் கோச்சிட்டு போய் சண்டை போட்டாரு. 25 சுயமரியாதை இயக்கம் ஸ்டார்ட் ஆனதுன்னு உங்களுக்கு தெரியும். இதை பத்தி அதே 25ல இதை பத்தி பேசுறதா ஒரு நியூஸ் பேப்பர் ஸ்டார்ட் பண்ணாரு. குடியரசுன்னு சொல்லிட்டு இந்திய எதிர்ப்பு 37 உங்களுக்கு தெரியும். இந்திய எதிர்ப்பு 37 உங்களுக்கு தெரியும். ஆமாவா இல்லையா? எஸ் மேம். திராவிட நாடு திராவிடர்களுக்கே சொன்னது அண்ணா. 65ல திருப்பி இந்திய போராட்டம் நடத்தினாரு, தீவிரம் நடத்தினாரு. 67ல ஆட்சி பிடிச்சிருப்பாரு. 67ல தமிழகத்துல ஆட்சி அமைக்கிறார் அண்ணா. 67ல தமிழகத்துல ஆட்சி அமைக்கிறார் அண்ணா, பேரறிஞர் அண்ணா. 68ல பல விஷயம் 68ல என்ன பண்ணாரு? இதுக்கு பேர் மாத்தினாரு, தமிழகத்தின் பேர் மாத்தினாரு. 67ல கொண்டு வந்தாரு. 68ல ஓகே பண்ணி 69 நடைமுறைப்படுத்தினாரு. திருமணங்கள், சுயமரியாதை திருமணங்கள் ஆதரிச்சாரு. இதெல்லாம் அண்ணா பண்ணாரு. இதோட 8th யூனிட் ஃபுல்லா முடியுதா இல்லையா? எஸ் மேம். இதை தாண்டி ஒரு கொஸ்டின் கேட்க முடியாது. இவ்வளவுதான் 8th யூனிட்ல ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க, அவ்வளவுதான். இதெல்லாம் 8th யூனிட். ஆமாவா? எஸ் மேம். எஸ் மேம். ஓகே.